ஆரான் ஊர்ல இருந்து கொண்டு வந்தான். ஆரான் ஊர் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அங்க அரமிய மொழி பேசிட்டு இருந்தாங்க. அந்த அரமிய மொழி பேசிட்டு இருந்ததுனால தான் இப்ப தமிழ்நாடு அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா, நாம எல்லாரும் தமிழ் பாஷை பேசுறோம். தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சொல்றதுனால அந்த பாஷையை வச்சு அந்த ஊர் பேரை வைக்கிறாங்க. இது ஆரான் ஊர் அப்படின்னு சொல்றதுனால அரமிய மொழி பேசினாங்க. அப்போ அந்த ஊர்ல இருந்து தான் அவன் அழைக்கப்பட்டான். அவன் வந்தான். வரும்போது இந்த பாலாக் அவனை கொண்டு போறான். கொண்டு போய் பாளையத்தின் கடைசியில் இருக்கிற கூட்டத்தை காட்டுறான். ஏன்னா இஸ்ரவேலை முழுசா பார்க்க முடியாது. எந்த மலை மேல ஏறினாலும் அவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு பகுதி அவனுடைய தந்திரம் இஸ்ரவேலை கடைசி கோத்திரத்தை காமிச்சான். பாளையத்தின் கடைசியை காமிச்சான். எதுக்கு பாளையத்தின் கடைசியை காமிச்சான் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். பலவீனர்கள், வயதானவர்கள், வியாதிஸ்தர்கள், புதுசா வந்த சந்ததிகள், இவங்க எல்லாமே கடைசியா இருப்பாங்க. இப்படி கடைசியா இருக்கிறதான ஜனங்கள் அந்த அளவுக்கு பக்தி உள்ளவங்களும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நோஞ்சா மாதிரி அப்படி இப்படி இருக்கிறதுனால இவங்களை சபிக்கிறதுனால ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சபிச்சிடலாம் அப்படின்னு இவன் சபிப்பான் அப்படி சொல்றதுக்கு தான் அவன் பாளையத்தின் இருக்கிற கடைசியில் இருக்கிறதான ஆளை காமிச்சான். பாளையத்தின் கடைசியில் இருக்கிற ஆளை காமிச்சாங்க. ஆனாலும் இவன் என்ன செய்தான், நான் போய் தேவனிடத்துல போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லி போய் இவன் கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் சபிக்காதவங்களை நீ எப்படி சபிக்க முடியும், நான் வெறுக்காதவங்களை நீ எப்படி வெறுக்க முடியும் அப்படி சொல்லி கேள்வி கேட்டான். இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று வந்த போது 23வது அதிகாரம் என்னாகாமோ 7வது வசனமும் 8வது வசனமும் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலுள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. போதும். இந்த இடத்துல தேவன் வெறுக்காதவர்களை நான் எப்படி வெறுப்பது, தேவன் சபிக்காதவர்களை நான் எப்படி சபிப்பது? பிரியமானவர்களே, உலகத்துல ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட கிறிஸ்தவர்களுக்குள்ள சாபம் சாபம் அப்படி சொல்றதான ஒரு சிந்தை இருந்துகிட்டே இருக்கு சாகர வரைக்கும். தயவு செய்து அதை உங்க மனதிலிருந்து வாசம் பண்ணி வெளியே தள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட எந்த வருமானமும் இல்லாம அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா அது தேவனுடைய சாபம் அவங்க வீட்டுல இருக்குது அப்படி சொல்றாங்க. ரெண்டாவது, குழந்தையே இல்லை, ஒரு வீட்டுல குழந்தையே இருக்கிறது இல்லை, அவங்களோட அண்ணனுக்கோ தம்பிக்கோ அண்ணனுக்கோ பெரியப்பாவுக்கோ வம்சமாசமா குழந்தை இல்லை, ஆம்பளை குழந்தையே சில பேர் வீட்டில் பிறக்காது, பொம்பளை குழந்தையே சில பேர் வீட்டில் பிறக்காது அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் சாபம் அப்படி சொல்லுவாங்க. குழந்தைகளே இல்லைன்னா சாபம்னுவாங்க. வீட்டில் அடுத்து வியாதி 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 வியாதியா வந்தா அது சாபம் அப்படி சொல்லுவாங்க. சாபம் இருக்கா இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு சாபம் இருக்கா இல்லையா? முதலாவது நீங்க அந்த தெளிவுக்குள்ள வந்தா தான் இந்த வார்த்தையை பேச மாட்டீங்க. அதனால்தான் நான் உங்களுக்கு சாபத்தை பத்தியும் சபிக்கப்பட்டவங்க பத்தியும், சாபத்துல இருக்கிறவங்கள சபிக்கப்பட்டவன் யாரு, சாபம் வாங்கினவன் யாரு அப்படின்ட்டு. ஏன்னா கலாத்தியர் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் நமக்காக சாபமானார்னு இருக்குதே. அவர் சிலுவையில நமக்காக சாபமானார். அப்போ அவர் நமக்காக சாபம் ஆயிட்ட அப்புறமா நமக்கு எங்க இருந்து சாபம் வரும்? அப்பன்னா அவர் செய்தது பொய்யா? 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாத்தீங்களா? கிறிஸ்து நமக்காக சாபமாயி நம்மளை மீட்டு கொண்டார். எதுல இருந்து மீட்டு கொண்டார்? சாபத்திலிருந்து. அப்பன்னா சாபம் இனி வருமா? யாருக்காவது சாபம் இருக்கா? அப்ப சாபிக்கப்பட்டவங்க யாரு? இது சில காரியங்களை நீங்க தெளிவா கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்குள்ள சாபம் இருக்கா இல்லையான்னு தெரியும். ரெண்டாவது, உங்களை யாராவது சபிச்சா நீங்க பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த பயம் கூட உங்களை விட்டு நீங்க போயிடும்.
தேவன் ஒருவரால் மட்டும்தான் சபிக்க முடியும். தேவன் ஒருவரால் மட்டும்தான் சபிக்க முடியும். வேற யாராலும் சபிக்க முடியாது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தையாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படி சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். போதும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படி சொல்றாரு. தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்கக்கூடியவரும் சபிக்கக்கூடியவருமா இருக்கிறார். மனுஷர்களை சபிக்க முடியாது. மனுஷர்களை சபிக்க முடியாது. இரண்டாவது, ஆசீர்வதிக்க முடியும். அவர்கள் ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் ரோமர்ல வாசித்தோம், நீங்கள் சபிக்க வேண்டாம், ஆசீர்வதிங்க, சபிக்க உங்களுக்கு வேண்டாம் அப்படி சொன்னார். அப்போ ஏன் சபிக்க வேண்டாம் அப்படின்னா, மனுஷர்கள் சபிக்கும் போது நமக்கு சாபம் வராது. இப்ப யாராவது உங்களை சபிக்கிறாங்க, நானே இந்த இடத்துல இருந்து உங்களை நாசமா போவீங்கன்னு சபிச்சாலும் அந்த சாபம் உங்ககிட்ட வராது. நீங்க அப்படி உருப்பட மாட்டீங்க, நீங்க யாரும் பிழைக்க மாட்டீங்க, நான் இங்க இருந்து சொல்றேன், நீங்க நாசமா போவீங்க அப்படின்னு சபிச்சாலும் தைரியமா நில்லுங்க, அந்த சாபம் உங்களுக்கு வராது. யாரு பலிபீடத்துல நின்று சபிச்சா கூட உங்களை சாபம் வராது. சில காரியங்கள் தேவன் நம்மளுக்கு அனுமதிக்கிறதுனால வரும். அப்படியானா ஒருவன் பலிபீடத்தின் முன்னால நின்று பலிபீடமே இந்த பலிபீடம் எரிந்து போகும்னு சொல்லும் போது அந்த ராஜா இவனை பிடியுங்கள் அப்படி சொல்லி கையை நீட்டின கை அப்படி நின்று போச்சு. இந்த தீர்க்கதரிசி அவன் அந்த கை அப்படி நிக்கட்டோன்னு சபிச்சானா? இல்ல, சபிக்கல. அவன் கையை நீட்டினான், அப்படி நின்று போச்சு. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 4வது வசனம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மறந்து போயிற்று. நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தை உன்னை ஒன்றும் செய்யாது. ஆனா அந்த வார்த்தைக்கு விரோதமாய் எப்போ விசுவாசிகள் எழும்புறாங்களோ அப்பதான் கிரியை நடக்க ஆரம்பிக்கும். வேதத்தை நீங்க சரியான விதத்துல படிச்சீங்கன்னா எது எப்படி சம்பவிக்குது, எதனால சம்பவிக்குதுன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியும். நான் இங்க இருந்து உங்களை சபிக்கிறேன், அந்த சாபம் உங்களுக்கு வராது. ஆனா இந்த ஆள் என்ன சபிச்சுட்டான், இவனுக்கு விரோதமா நான் எழும்புவேன் அப்படின்னு நீங்க விரோதமா எழும்புனீங்கன்னா தான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வார்த்தை இவன் சொல்லி முடிச்சிட்டான். அந்த வார்த்தை நிமித்தம் அவன் எழும்பினான், விரோதமாய் கையை நீட்டினான். அவன் விரோதமாய் கையை நீட்டின போது அவன் நீட்டின கை மடக்க முடியாமல் நின்று போச்சு, அவ்வளவுதான். ஆனா இவன் சபிக்கலையே, அவன் கை அப்படி நிக்கட்டோன்னு சபிக்கலையே. அப்புறம் அவன் கெஞ்சிறான், நான் பண்ணது தப்பு, உம்முடைய தேவனாகிய கர்த்தரை வேண்டிக் கொள்ளும், என் கை அப்படி நின்று போச்சு அப்படி சொல்றான். இவன் வேண்டிக் கொள்ளும் போது இந்த கை மறுபடியும் மாறுச்சு. கீழே படிச்சுட்டு வாங்க. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கையை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. உடனே சீர்பட்டுச்சு. பார்த்தீங்களா? எப்போ நான் செய்யறது தப்பு, அதுக்கு முன்ன வரைக்கும் அவன் எதிர்த்து நிக்கிற வரைக்கும் ராஜா செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு தான் ராஜா நினைச்சான். இந்த ஆள் என்ன சபிச்சான், அதனால இவனுக்கு விரோதமா நான் எழும்பினேன். இன்னைக்கு மனதில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கிறதான காரியம் தான், இந்த ஊழியக்காரர் சரியில்லை அதனால நான் இவருக்கு விரோதமா நான் பேசினேன். பேசும்போது என்ன சம்பவிக்குதுன்னு பார்த்துக்கோ, பேசும்போது என்ன சம்பவிக்குதுன்னு பாரு. அவங்க சபிக்கல, ஆனா அந்த வார்த்தை நிமித்தம் நீ எதிர்க்கும் போது அந்த வார்த்தை உனக்கு அகென்ஸ்டா மாறி வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நீ யாருக்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலும் உனக்கு நடக்காது. யாருக்கு விரோதமா நீ எழும்பனியோ அவங்க தான் உனக்கு ஜெபிக்கணும். அவங்க ஜெபிச்சா மட்டும்தான் உனக்கு சுகமாகுமே தவிர, நான் உங்களை திட்டிட்டு நீங்க எனக்கு விரோதமா எழும்பிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கிரிகை நடக்குதுன்னா வேற ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபிச்சா நடக்காது. அதை புரிஞ்சுங்க.
ஏன்னா அவனுக்கு விரோதமா நீ கசப்பாவே இருப்ப சாவர வரைக்கும். அது உன்னை பரலோகம் கொண்டு போகாது. நீ அவங்கள்ட்ட ஒப்புரவு ஆனா தான் இந்த கசப்பு தன்மையிலேருந்து வெளியே வருவே. அப்ப நீ பரலோகம் போக முடியும். இது வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதோ எடுத்து வளரன்னு நினைக்காதீங்க. என்னாகாமம் 12வது அதிகாரத்துக்குள்ள வரும்போது மோசைக்கு விரோதமாய் மீரியாமும் ஆரோனும் பேசுறாங்க. இவங்க 2 பேரும் மோசைக்கு அண்ணனும் அக்காவும். 2வது வசனத்துல இவங்க பேசுறத கர்த்தர் கேட்டார் அப்படி சொல்லி இருக்குது. 7வது 8வது வசனத்துல மீரியாம் குஷ்டரோகியாய் மாறினாள் அப்படி சொல்லி இருக்குது. அதுக்கப்புறமா ஆரோன் தம்பி கிட்ட கெஞ்சிறான், ஆண்டவனே தன் தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே பாதி பிண்டம் அழுகி செத்தது போல ஆயிடுச்சே, அவளுக்காக இறங்கும், எங்கள் பாதகத்தை மன்னியும் அப்படி சொல்லி மனம் உருகி அவர்கள் செய்த தவறுகளை உணரி அறிக்கை செய்யறாங்க. அதன் பிறகு மோசே ஜபிக்கிறான். மோசே ஜபித்த ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, தன் தகப்பன் பிள்ளையினுடைய முகத்திலே துப்பினால் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருப்பாள் அல்லவா, அது போல மீரியாமை நான் மன்னிக்கிறேன், ஆனா 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே. ஜபம் பண்ண பேரு கூட அந்த ஜபம் அவன் பண்ணலன்னா அந்த 7 நாள் அல்ல, அவள் சாகர வரைக்கும் குஷ்டரோகியா இருந்திருப்பான். அந்த ஜபத்தின் நிமித்தம் அவள் 7 நாள் பாடுபட்டு வெளியே வர வேண்டியதா இருந்துச்சு. என்னாகாமம் 12வது அதிகாரம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதே. நாங்கள் துணிகரமாய், பயமே இல்லாம துணிகரமாய் நாங்கள் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாத, மன்னிச்சிருங்க அப்படி சொல்றான். அதனால தான் மோசே ஜெபம் பண்ணான். யோசித்து பாருங்க, விரோதமாய் அப்படி சொல்லும் போது அது எப்போ நம்ம எழும்புறோம், எப்போ அந்த காரியம் நமக்குள்ள கிரியை செய்யும் அப்படின்றத நீ பார்க்கணும். எல்லா விஷயமும் உங்களை நாடிடாது, எல்லா காரியமும் உங்க மேல தலை மேல விழுந்துடாது. ஒருத்தன் சபிக்கிறான், ஆனா அந்த சாபம் உங்க மேல விழுந்துடாது. என்றைக்கு உனக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ற மனுஷனுக்கு விரோதமா நீ எழும்புறியோ, நீ அவனுக்கு முன்னால கூட பேசல, நீ பின்னால விரோதமா பேசினா கூட கிரிகை வந்துடும். விரோதம் தான் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த 2வது வசனம் வாசிங்க. என்னாகாமம் 12:2. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். நான் கேட்கல, கர்த்தர் கேட்டுருவார். நீங்க யார பத்தி பேசுறீங்களோ அந்த ஊழியக்காரங்க கேட்கல, கர்த்தர் கேட்டுருவார். அவர் கேட்டார். மோசேக்கு தெரியாது, இந்த பேசுனது மீரியாமுக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது. ஆண்டவர் தான் கூப்பிட்டார். 3 பேரையும் வாங்க, கூடார வாசல்ல வாங்கன்னு கூப்பிட்டார். இவங்க என்னத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாம தான் போனாங்க. ஆனா கடைசியில நீ ஏன் இப்படி பயம் இல்லாம பேசணும்னு கேட்கிறார் ஆண்டவர். படிமா கீழே 4வது வசனமா, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? 8வது வசனம், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு ஏன் பயம் இல்லாம போச்சு? யோசித்து பாருங்க. சாதாரணமா பேசுற காரியத்தை நான் சொல்லல. நீங்க ஊழியக்காரனை பத்தி சாதாரணமா பேசுறீங்களா, அந்த காரியம் அல்ல. அந்த காரியத்துக்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வராது, அந்த காரியம் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. அவங்களுக்கு விரோதமாய் பேசுறதான காரியம் மட்டும்தான். அது உங்கள் பகுதியில நியாயமா இருந்து கர்த்தருக்குரிய காரியத்திலும் நியாயமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் வராது. அதையும் புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்திலும் இப்ப நான் அக்கிரம அநியாயம் செய்துட்டு இருப்பேன், நீ அதை பார்த்து நியாயம் தட்டி கேட்கறன்னா அது நீ கேட்க வேண்டியத கேட்டுட்ட, அது விரோதமா இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு விரோதமா எழும்பனா. இப்ப சாதாரணமா நான் ரூம்ல இருக்கிறேன், நீங்க என்கிட்ட சண்டை போடுறீங்க, வித்தியாசமா பேசுறீங்க, அப்போ எனக்கு விரோதமா பேசிட்டு நீ நாசமா போயிடுவேன்னா நாசமா போயிடுவே. அது இல்லை, அதை பத்தி கொண்டு வராதிங்க. அது நான் சாதாரணமா இருக்கிறேன், நான் அப்ப வேற மனுஷன், சாதாரணமா இருக்கிறேன். அந்த சண்டை போடுறதுனாலயோ அதுக்கு விரோதமா நீங்க பேசுறதுனாலயோ ஒன்றும் வராது. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது நீங்க சரியான விதத்துல புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தைக்கு விரோதமாய் நடத்திப்புக்கு விரோதமாய் பேசும்போது மட்டும்தான் சில கிரியைகள் வரும். மற்றபடி சாதாரணமா இருக்கும் போது நீங்க விரோதிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது.
நல்லா புரிஞ்சுங்க. சாதாரணமா இருக்கிற என்ன உங்களுக்கு பிடிக்கல, நீங்க எனக்கு விரோதமா இருக்கிறீங்கன்னா அதனால நீங்க எந்த விஷயத்திலும் பாதிக்கப்பட மாட்டீங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை சொல்லும் போது எதிர்க்கிறீங்க, விரோதிக்கிறீங்கன்னா தான் அது வரும். அதனால அந்த மனுஷன் இவன் கை அப்படியே நீக்கிட்டோன்னு சொல்லல, ஆனா நின்று போச்சு. ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா எழும்பிட்டான். இந்த விஷயத்துல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க தெளிவு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க எந்த சூழ்நிலையில என்ன பண்றீங்க அப்படின்றது பயம் உங்களுக்கு தானா வந்துடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதபடி நீங்க உங்களை காத்து கொள்வீங்க. வருமுன் காப்போம் அப்படின்றதுக்கு தான் இந்த பிரசங்கம். எந்த ஒரு காரியத்துல, ஏன்னா சாபம்னா எப்படி வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப நம்மளை சபிக்கிறது கடவுள் மட்டும்தான். அவர் தான் நம்மளை சபிக்க முடியும். மனுஷர்கள் நம்மளை சபிக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் சபிக்க முடியாது. அப்ப தேவன் சபிக்காதவர்களை நான் எப்படி சபிப்பேன்? அப்போ நம்ம சபிக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? நம்மளுக்கு துக்கம் வரும். யாராவது நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க, இல்ல ஒரு நல்ல விசுவாசி சொல்றாங்க, ஆவிக்குரியவங்க சொல்றாங்கன்னா நீங்க அதை குறித்து துக்கப்படுவீங்க. அதனால்தான் நான் 109வது சங்கீதம் உங்களுக்கு 28வது வசனத்தை எடுத்து காமிச்சேன். அவர்கள் என்னை சபித்தார்கள், நீர் என்னை ஆசீர்வதியும் அப்படி சொன்னான். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனும் மகிழ கடவன். என்றைக்கு யாராவது உங்களை சபிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வருதோ அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதை மறந்துடாதீங்க. ஒரு ஆள் உங்களை சபிக்கும் போது நீங்க துக்கப்பட்டீங்க அப்படி சொன்னா கண்டிப்பா நீங்க சந்தோஷமா அடைய முடியாது, ஆசீர்வாதத்தையும் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க மேல உங்களுக்கு கசப்பு வந்துடுச்சு. கசப்பு வந்ததுனால துக்கத்தில் ஆயிட்டீங்க. இவன் சொல்றான், அவர்கள் என்னை சபிக்கிறார்கள், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதி. அவர்கள் எனக்கு விரோதமா எழும்புறார்கள், ஆண்டவரே அவங்க வெட்கப்பட்டு போவாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா நான் உமக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருப்பேன், உமக்குள்ள நான் எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பேன். அதை மறந்துடாதீங்க. அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களேன்னு நீ சொல்லிட்டே இருந்தேன்னா உன் வாழ்க்கையில சந்தோஷமும் வராது, ஆசீர்வாதமும் வராது. என்றைக்கு யார் என்ன பேசினாலும் நீர் என்னை ஆசீர்வதி ஆண்டவர், அவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும், உமக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்னைக்கு நீ சொல்றியோ அந்த நாள் முதல் கொண்டு உன் வாழ்க்கையில யார் உன்னை சபிச்சாலும் நீ சிரிச்சுக்கிட்டே போயிடுவ. ஏன்னா அந்த சாபம் எனக்கு வராது, இந்த சாபம் எனக்கு வராது. நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. என் சாபத்தை ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். என் சாபத்தை கர்த்தர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். இந்த உலகத்துல எப்படிப்பட்டவன் என்னை சபிச்சாலும் அந்த சாபம் எனக்கு வராது. அப்போ உங்களுக்கு சிரிப்பு வரும். இப்போ என்ன ஒரு ஆள் வந்து ஒரு குச்சி வச்சிருக்கிறேன், நான் உன்னை அடிப்பேன்னு சொல்றேன், கையில குச்சி இல்லை, கையில குச்சி இல்லை, ஆனா நான் உங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்து சிரிப்பீங்க. கையில குச்சியே இல்லை, எப்படி நீ குச்சியில என்ன அடிப்பேன்னு சொல்ற? கையில கம்பு இருந்தா பரவாயில்ல, என்ன அடிப்பேன், கம்பு வச்சுட்டு நான் அடிப்பேன், உன்னை கம்பில் அடிப்பேன், கம்பில் அடிப்பேன் அப்படி சொல்றாங்கன்னா கம்பு கையில இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? சிரிப்பு வரும். அதுதாங்க சாபம். அதுதான் அவன் சொல்றான், அவர்கள் என்னை சபிக்கிறார்கள், நீர் என்னை ஆசீர்வதி. அவங்க கையில அந்த சாபம் இல்லை, சபிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட அந்த சாபம் இல்லையே. இருந்தா என்னை சபிக்கலாம், அந்த கம்பு இருந்தா என்னை அடிக்க முடியும், கம்பு தான் அவங்க கையில இல்லையே. அப்ப நீங்க சந்தோஷப்பட்டு சிரிப்பீங்க. இல்லைன்னா உங்க இருதயம் ஹேட் ஆகிடும், கஷ்டமா இருக்கும். அவங்க என்ன எப்படி சொல்லிட்டாங்க, அவங்களை எப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு காலம் முழுவதும் அதை நினைச்சு வேதனைப்பட்டு இருப்பீங்க. அதை நீங்களே ஒரு கல்லெடுத்து உங்களை அடிச்சுக்கிறதுக்கு அடையாளம். அதை நீங்க இனிமே செய்யாதீங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தையும் எடுத்துட்டு கிடக்கிறேன். இனி அந்த மாதிரி ஒரு காரியம் உங்களுக்கு வரவே கூடாது. இனி அந்த காரியம் உங்களுக்கு வரவே கூடாது. யாருடைய சாபமும் எனக்கு வராது. அப்போ சபிக்கப்பட்டவங்களை போல இருக்கிறாங்களே, அதுக்கு தான் உங்களுக்கு 3 பாயிண்ட் போன வாரத்துக்கு முந்தான வர எடுத்தேன். என்னென்ன பாயிண்ட்? முதலாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாம தன்னுடைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்களே, அவங்க தான் சபிக்கப்பட்டவங்களை போல இருப்பாங்க. சாபம் யாரும் அவங்களுக்கு விடல, யாரும் அவங்கள சபிக்கல. அவங்க கர்த்தரை விட்டுட்டு சுய நிலவரத்துல வராங்க இல்லையா, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம, ஊழியக்காரங்களையும் நம்பல, தெய்வத்தையும் நம்பல, அவங்க மட்டும்தான். எரேமியாவுடைய புஸ்தகம் 5:7. எரேமியாவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இவைகளை நான் உனக்கு
மன்னிப்பது எப்படி? உன் இல்ல பிள்ளை இல்ல இல்ல 17வது அதிகாரம் 5-7. 17வது அதிகாரம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று. இங்க சபிக்கப்பட்டவன், நீ சாபமாய் போயிடுவ அப்படிலாம் சொல்லல. சபிக்கப்பட்டவன் அப்படின்னா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காதுன்னு அர்த்தம். அதுதான் சபிக்கப்பட்டவன். யாரும் மனுஷனும் சபிக்கல, ஆண்டவரும் சபிக்கல. அங்க சாபம் அவனுக்கு ஏன் வந்துச்சு அப்படி சொன்னா, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காம, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கோ எனக்கு தெரியும் அப்படி சொல்லி அவன் புய பலத்தின் மேல், மாம்சத்தின் மேல் புயபலம் ஆக்கி கொண்டு, எனக்கு சரீரத்துல பலன் இருக்கு, எனக்கு எல்லாம் செய்துக்க முடியும், யாருடைய உதவியும் வேணாம், கடவுளுடைய உதவியும் வேணாம் அப்படி சொல்றாங்க இல்லையா? இப்போ உலகத்துல எத்தனை பேர் கடவுளே இல்லையா, நான் உழைச்சாதான் சாப்பாடு, நான் வேலை செய்தாதான் சாப்பாடு, கடவுளை எனக்கு சாப்பாடு போடுறாரு அப்படியெல்லாம் கேட்கறாங்க இல்லையா? இவங்க தான் கடவுளை விட்டு விலகி சபிக்கப்பட்டவங்களை போல இருப்பாங்க. ஆனா அவங்க உலகத்துல நல்லா தானே இருக்காங்க, உலகத்துல நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய உதவி அவங்களுக்கு இருக்காது. அதுதாங்க சபிக்கப்பட்ட நிலவரம். சபிக்கப்பட்ட நிலவரம்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. சபிக்கப்பட்ட நிலவரம்னா தேவனுடைய எந்த உதவியும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. எந்த உதவியும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் சபிக்கப்பட்டவங்க. அவை மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளக்கூடாது. அப்போ 5வது வசனத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அப்படி சொல்லியிருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். உங்களுக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவன் எவ்வளவு செழிப்பா இருக்கிறான். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் புயபலமா இருக்கிறவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள வரான். அவன் கிரியையெல்லாம் நாசமா போகுது, அவன் செய்கிற வேலையெல்லாம் நாசமா போகுது, அவன் வெயிலிலே திழிஞ்சு போகிறதான செடியை போல மாறுறான். அவனுக்கு ஜீவன் இல்லை, அவனுக்குள்ள என்ன இல்லை, தேவனுடைய ஜீவன் இல்லாம போகுது. அந்த அனுபவங்கள் நமக்கு வரக்கூடாது. அதான் சபிக்கப்பட்ட ஒரு நிலவரம். அவங்கள யாரும் சபிக்கல, அவங்க தெய்வத்தை விட்டு விலகி போய் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போனா சாபமா மாறினாங்க. அவங்களே மாறிக்கிட்டாங்க, அந்த மாதிரி சாபமா அவங்களே மாறிக்கிட்டாங்க. அடுத்தது மல்கியாவுல புஸ்தகம் 1:14 கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் அப்படி சொல்லி. கபடஸ்தன்னா ஆக்டிங் பண்றவன். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். இந்த கடா அப்படி சொல்றதுன்னா என்ன தெரியுமா? எல்லா வாரியத்திலையும் முதல் பலன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதான ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அதுதாங்க. எதுவோ ஆண்டவர்கிட்ட போறோம், எப்படி போனா என்ன, எத்தனை மணிக்கு போனா என்ன, அதுதாங்க நான் கிறிஸ்தவன் மற்றவங்கள்ட்ட காட்டுறது கபடஸ்தவன். ஆனா கடா அப்படி சொல்றது என்ன, எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு முதலிடம். நீ எந்த விஷயத்துல இருந்தாலும் கடா அப்படின்னா தைரியம் உள்ளது, மந்தைக்கு முன்னால நடக்கிறது தான் கடா. அப்போ ஒரு கூட்டம் அப்படி சொன்னா கூட, நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன், உங்க ஸ்கூல் போகும்போதோ இல்லை நீங்க ஒரு ஆபீஸுக்கு போகும்போதோ 9 மணிக்கு அப்படி சொன்னா நீங்க 9 மணிக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்புவீங்களா? யோசித்து பாருங்க. நீங்கெல்லாம் யாரு புரிஞ்சுக்கொள்ளுங்க, கபடஸ்தர்கள். நீங்கெல்லாம் யாரு? கபடஸ்தர்கள். அப்போ 9 மணிக்கு கூட்டம் அப்படின்னா 9 மணிக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்புறவங்க எல்லாம் கை தூக்கு. எங்களுக்கு 9 மணிக்கு ஆபீஸு, நாங்க 9 மணிக்கு தான் கிளம்புவோம், நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு 10-11 மணி ஆகும், எங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஸ்கூல் எங்களுக்கு 8:30 மணிக்கு, நான் ஒரு டீச்சர், ஆனால் நான் வீட்டிலேருந்தே 8:30 மணிக்கு தான் கிளம்புவேன், என்னை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படி சொல்கிறவங்க கை தூக்குங்க. உலகத்தாருக்குள்ள நீங்கள் உண்மை உத்தமமாக இருக்கிறீங்க, ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்க? அதான் இவங்களை தான் கபடஸ்தன்றார் ஆண்டவர். அப்போ நீ எதுவும் கொடுக்கறதுனாலையோ இல்லை கொண்டு வந்து இங்கே கொட்டுறதுனாலையோ இல்லை ஆண்டவர் எதிர்பார்க்கறது. வாரத்தில் உனக்கு 6 நாள் உனக்கு நான் கொடுத்தேன், உனக்காக எடுத்துக்கோ, அந்த நாள்லாம் உனக்காக எடுத்துக்கோ, நல்லா வேலை செய். 7வது நாள் நீ ஓய்ந்திரு, அது கர்த்தருடைய நாள், அந்த நாள் முழுவதும் நீ எனக்காகத்தான் செலவு பண்ணணும். நம்ம இன்னைக்கு ஒரு நாள், அந்த ஒரு நாளில் கூட 9:30 மணிக்கு 10 மணிக்கு வரும், கரெக்டாக 12 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிடணும். 12 மணிக்கு சாப்பிட்டோன்னே காக்கா கூட இருக்காது, அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வீட்டில் விருந்து அது இதுன்ட்டு பல காரியங்கள் பண்ணுறோம். அன்னைக்கு முழுவதும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு முழுவதும் பைபிள் வாசிக்கிறீங்களா? அன்னைக்கு முழுவதும் கர்த்தரை பற்றி யாருக்கிட்டையாவது சொல்கிறீங்களா?
அன்னைக்கு முழுவதும் ஏதாவது தெய்வத்தை குறிச்சதான காரியங்களை நீங்க பாக்குறீங்களா? எதுவுமே இல்லை. அந்த 3.5 மணி நேரம், அதுவும் 3.5 மணி நேரம் கூட 3 மணி நேரம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அந்த 3 மணி நேரம் கூட கர்த்தருக்கு உண்மையாய் செலவு பண்ணல. நம்ம வந்தோம், இங்கே உட்காரோம், அப்படி எழும்பி போவோம், வெளியே இந்த பக்கம் பார்ப்போம், அப்படி பார்ப்போம், இப்படி செய்வோம், அது செய்வோம், எல்லாம் ஆவியில் நிரம்பலாம், நாம நிரம்ப மாட்டோம், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இப்படி பல காரியங்களை பண்ணிட்டு போறோம். அதுல கூட உண்மை இல்லை. அப்ப நீங்க யார்? கபடஸ்தன். நீங்க தான் சபிக்கப்பட்டோம். படிங்க அந்த வசனத்தை. மல்கியா 1:14. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் கடவுளுக்கு பிள்ளை தான், அப்படி தேவ சமூகத்துக்கு வரேன் போறேன். ஆனா சொன்ன அந்த தீர்மானம் இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன சட்ட திட்டங்கள் கொடுத்தாரோ அந்த சட்ட திட்டங்கள் கிடையாது. சட்ட திட்டங்களுக்கு மாறாய் நடக்கிற நீ ஆண்டவருக்குள்ள இருந்தா கூட கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன ஏமாத்துறியா? இப்போ இயேசுவே இங்க வந்து உக்காந்துட்டு இருக்காருன்னு வைங்க. இயேசு வந்துட்டார், ஆண்டவர் வந்து உக்காந்துட்டு இருக்கிறார், இல்ல ஆண்டவர் வந்து இங்க நிக்கிறார். அவர் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டார். அவர் வந்த அப்புறமா நீ 9:30 மணிக்கு வர மனசு வருமா? ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு பார்க்கல, கர்த்தரை நம்மளால பார்க்க முடியல, அதனால ஆண்டவரை பார்க்கல, அதனால நான் எப்போ வந்தாலும் ஏத்துக்குவார்னு நினைக்கிறோம். யோசித்து பாருங்க, அவர் சரீர பிரகாரமா இங்க நின்று இருந்தாருன்னா நம்மளுக்கு முடியுமா? அவர் வரும்போது உன்னை பார்த்து கேட்பார், என் மகனே ஏன் இப்படி பண்ற, எதுக்காக லேட் ஆச்சு அப்படி சொன்னா நீ சொல்லுவியா? மீகா 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனமே எனக்கு முன்பாக உத்தரவு சொல்லு, ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை எதனால் व्यसனப்படுத்தினேனா, உன்னை வேதனைப்படுத்தினேனா, உன்னை நோகடிச்சேனா? எனக்கு மட்டும் ஏன் வேதனைப்படுத்தி व्यसனப்படுத்தி நோகடிக்கிறே? எனக்கு முன்பாக உத்தரவு சொல்லுன்னு கேட்கிறாரு. இந்த ஜனங்க என்ன பண்ணும்? மீகா 3வது அதிகாரம் 6வது வசனம். தரிசனம் காணக்கூடாத அது இல்ல, 6வது அதிகாரம் 3வது வசனமா பாருங்க. 6:3. என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். பாத்தீங்களா? என் ஜனமே நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்பா? உங்களை அழைத்த நாள் முதல் கொண்டு உங்களை நான் பாதுகாத்துட்டு வரேன். எங்கேயாவது வெளியே போற, வண்டியில போற, வீட்டை விட்டு வெளியே போறேன்னு, ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், நான் வெளியே போறேன்னு சொல்றேன். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன் பின்னாலேயே நான் வரேன். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன் பின்னாலேயே நான் அலையிறேன். என் வீட்டை பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே, நான் இங்கே வெளியூருக்கு போகிறோம், நாங்கள் வர வரைக்கும் எங்கள் வீட்டை பாதுகாத்துக்கொள்ளனா வாட்ச்மேன் மாதிரி வாசலில் உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்கிறேன். உன் வீட்டில் ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு. உன் பிள்ளை வெளியே போனாலும், உன் வீட்டிலேருந்து யாராவது வெளியே போனாலும், ஆண்டவரே என் பிள்ளைங்க வெளியே போகுது, சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்கணும், நீ தான் கூட இருக்கணும்னு சொல்கிற. நான் நீ சொன்ன மாதிரி கூட இருக்கிறேன். எதனா தேவைப்படும் போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு கேட்குறேன். நான் உனக்கு உதவி செய்கிறேன். இவ்வளோ விஷயங்களும் உனக்கு நான் செய்கிறேன். நீ சொல்கிறத ஏதாவது நான் தட்டுறேன்னா, இது நான் செய்ய மாட்டேன்னு நான் உனக்கு சொல்றேன்னா, எதுவுமே சொல்லலை. ஆனா நான் சொல்றத ஒண்ணு கூட நீ கேட்க மாட்டியே. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும், நீ சொல்ற மாதிரிலாம் நான் நடந்துக்கணும். ஆனா நான் சொல்ற மாதிரி ஒண்ணு கூட நீங்க செய்ய மாட்டீங்களே. கபடஸ்தர்களே, யோசித்து பாருங்க, நம்மளாம் யாரு? ஏன் இந்த சூழ்நிலையில இருக்கிறோம்? எதற்காக? தெய்வம் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா, பாசமா இருக்கிறாரா? இப்படி பண்ற நீ, ஆண்டவரே இப்படி நான் செய்யறதுனால நீ என் மேல சந்தோஷப்படுவியா? நீ கேட்டு பாரு ஒரு வார்த்தை. ஆமா, நீ இப்படி பண்றதுனால தான் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்லிட்டோம். நீ அப்படியே இருந்துக்கும், நீ அப்படியே இருந்துக்கும். கொஞ்சம் கர்த்தருக்கு நீ வந்து ஆராதனை செய்யற, ஆண்டவரை கொஞ்சம் நேசிக்கிற, அந்த கொஞ்சத்திலேயாவது உண்மையா இரு. அதுதானே ஆண்டவர் கேட்கிறாரு. நீ எனக்கு ரொம்ப செய்ய வேணாம், கொஞ்சத்துல உண்மையாயிரு. நீ சபிக்கப்பட்ட நிலவரத்துல அந்த நான் மாத்தி உன்னை வெளியே கொண்டு வரேன் பாரு, அப்படி சொல்லுவார் ஆண்டவர். இங்க கேட்கிறாரு, நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன்? நீயே சாபத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கிற, நீயே சபிக்கப்பட்டவனை போல இருக்கிற, மாத்திரம்னா நான். அதுக்கு தான் அந்த வார்த்தையில உனக்கு பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு கொஞ்சம் உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில என்ன பிரகாசம் உண்டாகுது. இருள் என்பதை நீ பார்க்கவே முடியாது, இருள் என்பதை நீ பார்க்கவே முடியாது. எல்லாம் உனக்கு வெளிச்சமா இருக்கும், சகலமும் உனக்கு பகல் காலமா இருக்கும். ராக்காலம் என்பது உனக்கு வரவே வராது, பயம் உனக்கு வரவே வராது. நிச்சயத்தோடு நடப்பேன். பகலிலே நடக்கிற பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுங்கள் பவுல் சொல்றான்.
இரவில நடக்கிற பிள்ளைகளை போல அல்ல, பகலில நடக்கிற பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுங்க. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடுச்சு. அப்ப அந்த கபடு நம்மளை விட்டு போயிடும். நாம் யாரையும் ஏமாத்துற மாதிரி ஆக்டிங் பண்ண மாட்டோம். அந்த ஆக்டிங் போயிடும். ஒரிஜினல் அப்படி சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். இவன் உண்மை உள்ளவன், இவன் உத்தமன் அப்படி சொல்லுவார் ஆண்டவர். அந்த இடத்துக்குள்ள வரட்டும். யோபு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஏன் நம்மளும் சொல்லக்கூடாது? இவன் உண்மை உள்ளவன், உத்தமன், பொல்லாப்புக்கு விலகணும், கர்த்தரை குறிச்சு பயம் இவனுக்கு இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்வார். அப்ப நம்ம எங்கேயே இருக்க வேண்டிய ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப மோசமான இடத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலன்னு நம்ம சொல்றோம். அந்த அனுபவங்களை மாற்றும், அந்த அனுபவங்களை மாற்றும். என்ன சூழ்நிலைனாலும் சண்டே சர்வீஸ் வீட்டில் உட்காரக்கூடாது. யார் வேணா வரட்டும், உங்க வீட்டில் எவ்வளோ பெரிய விசேஷமான ஆள் கூட வரட்டும், அப்படி வீட்டில் உட்காருங்க. நீங்க தான் கபடஸ்தர்கள். ஒரு வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு ஆண்டவரையே மறந்துடுறீங்களே, கடவுளே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி காரி துப்பிட்டு போறீங்களே. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். ஆண்டவர் இங்க வந்து உட்காந்துட்டு தேடுவார், உங்களை தேடுவார். ரூபன் யுத்தத்துக்கு வராத நாள் மன கிளேசம் மிகுதி அப்படி சொல்றான், தீர்க்கதரிசி சொல்றான். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே 15வது வசனத்திலே இருக்கும். ரூபன் மந்தையின் சத்தத்தை கேட்கும்படி கூடாரத்தில் இருந்தது என்ன? அவன் யுத்தத்துக்கு வராதனால மனக்கிளேசம் மிகுதி. ஒரு வாரம் நீ சண்டே சர்வீஸை விட்டா கூட ஊழியக்காரங்க மனக்கிளேசம் அடைகிறாங்களோ இல்லையோ, தேவன் உன் நிமித்தம் மனக்கிளேசம் அடைஞ்சிருவார். அதை மறந்துடாத. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 16வது வசனம். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ரூபனின் பிரிவினைனால் மனவிசாரம் மிகுதியாய் போச்சு. அப்போ இது தீர்க்க தரிசனமா வர வார்த்தை. அப்ப அந்த தீர்க்க தரிசி கூட சொல்லல, தேவன் தான் அவ மூலியமா சொல்றார். தேவன் தான் அவ மூலியமா. சாக போற நிலவரமா இருந்தா கூட நீ தேவ சமூகத்தில் வந்து சேர்த்து போயிடும், மேன்மை உண்டாயிடும். இல்லை எனக்கு முடியல, நான் வீட்டில் கிடக்குறேன் அப்படி சொல்லாதீங்க தயவு செய்து. நடக்கவே முடியலன்னா பிரச்சனை இல்லை. உனக்கு முடியும் அப்படின்னும் போது நீ தேவ சமூகத்தில் இருந்து தான் ஆகணும். என்னால் முடியாது, வியாதிப்பட்டு கிடக்கிறேன், எனக்கு கொண்டு வர முடியாது, அங்கே உட்கார முடியாதுன்னா பரவாயில்ல. ஆனால் நல்லா இருக்கும்போது, உனக்கு முடியும் போது கர்த்தர் பார்ப்பார் தானே உன்னை. கர்த்தர் உன்னை பார்ப்பார். அந்த சூழ்நிலையில் நீ எப்படி தேடுற கர்த்தரை, அதுதான். அப்போ ரூபனுடைய பிரிவினால் வீட்டு காரியம் முக்கியம், எனக்கு மந்தையின் சத்தம் முக்கியம், கூடாரம் எனக்கு முக்கியம். அதனால 6 கூட்டத்தார் அதில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கலந்து கொள்ளலை. வித்தியாசமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த கூட்டத்தார் ஏன்லாம் வரல, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய நிலவரம் பிற்காலத்தில் என்ன ஆச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தான் கோத்திரத்தை ஆண்டவர் தூக்கி போட்டுட்டார். தான் கோத்திரமே இல்லாம போயிடுச்சு. 12 கோத்திரத்துல தான் கோத்திரம் எங்க போச்சுன்னு புதிய ஏற்பாட்டில் காணும். பழைய ஏற்பாட்டு வரைக்கும் தான் தான் கோத்திரம். அந்த தான் கோத்திரம் பழைய ஏற்பாடு முடியும் போது தான் கோத்திரமே இல்லாம போச்சு. அந்த தான் கோத்திரத்தை மறைச்சிட்டார் ஆண்டவர். நான் தேடி தேடி பார்த்தேன், தான் கோத்திரம் எங்க தான் போச்சு, காணும். தான் கோத்திரமே இல்லை. எதனால் அந்த கோத்திரம் இல்லாம போச்சு நான் தேடி ஆராய்ச்சி பண்ணேன். இருதயமெல்லாம் நடுங்கி போச்சு. சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில வந்தது பாருங்க, அவங்க கோத்திரமே இல்லாம அமைக்கிட்டார். அந்த கோத்திரத்துக்கு தான் 2 கோத்திரத்தை உள்ள கொண்டு வரார். மனாசே கோத்திரமும் எப்ராஹிம் கோத்திரமும் ஒரே கோத்திரத்தை 2 கோத்திரமா பிரிக்கிறார். எதுக்கு இப்படி பிரிச்சாருன்னு பார்த்தா, இங்க தான் கோத்திரம் கடைசியில இல்லை. நீங்க அட்டவணைய, அவங்க இஸ்ரவேல் பேருடைய அட்டவணையை பாருங்க, கடைசி அந்த இதுல அந்த மேப்ல அதுல தான் கோத்திரமே இருக்காது. எங்க போச்சுன்னே தெரியாது. தான் கோத்திரம் எல்லா கோத்திரமும் போட்டிருக்கோம், தான் கோத்திரம் இருக்காது. ஒரு கோத்திரத்தையே இல்லாம ஆக்கிட்டாரு. யோசித்து பாருங்க. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய காரியத்துல. அவங்கெல்லாம் சுதந்திரவாளிங்க, அவங்கெல்லாம் சுதந்திரவாளிங்க. ஆனா தேவ சமூகத்தில் நீ வரலன்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் மனக்கிளேசம் அடைவார், மனவிசாரப்படுவார். அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ சண்டே சர்வீஸை மட்டும் விட்டுறாது. இப்போ உங்க ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க, நீ போய் தான் ஆகணும், அதனால என் வேலை போயிடும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது கடவுளுக்கு தெரியும், அது கடவுளுக்கு தெரியும். நீ செய்யறதான காரியம் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு கடவுளுக்கு தெரியணும். மனுஷங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, கடவுளுக்கு தெரியணும். நீ நிர்பந்தமான நிலவரத்துல மாட்டிக்கிட்டேன்,
அப்படி சொல்லி கடவுளுக்கு தெரியணும். ஆனா எல்லாம் உனக்கு அனுகூலமா இருந்தும் நீ வராம போனீனா நீ தான் சபிக்கப்பட்டவன், நீ தான் சபிக்கப்பட்டவன். அப்போ உன்னை யாரும் சபிக்கல, நீயே சாபத்துக்குள்ள போயிட்ட, நீயே சாபத்துக்குள்ள போயிட்ட. அந்த அனுபவங்கள் யாருக்கும் வரக்கூடாது, அந்த அனுபவங்கள் யாருக்குமே வரக்கூடாது. அடுத்தது மீகா 3:9 வாசிங்க. மீகா 3:9. நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி. மீகா 3:9. வஞ்சிக்கிறவர்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம். மீகால மல்கியா எடுங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு போன வாரமே சொல்லி கொடுத்துட்டேன் கொஞ்சம். நான் அதை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறது தான் எடுக்கிறேன். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். எடுத்த உடனேயும் எப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பாருங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவங்க, ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீங்க. சாதாரணமானவர்கள எல்லாரும் வஞ்சித்தாங்க. எப்படி வஞ்சித்தாங்க? 10வது வசனத்துல சொல்லி இருக்குது அவங்க என்ன வஞ்சித்தாங்கன்னு. ஏன்னா மீகாவில் 7 விதமான கேள்வி அவங்களை கேட்கிறாரு. 7 விதமான கேள்வி. அந்த 7 விதமான கேள்வி ஆண்டவர் பேசுறாரு. அவங்க கேள்வி கேட்கறாங்க. எப்போ நாங்கள் உங்களை வஞ்சித்தோம்? எப்போ நாங்கள் உங்களிடத்துல அன்பு கூறல? நீ எப்போ எங்களை அன்பு கூர்ந்த? நீங்க எப்போ எங்களை காப்பாத்தின? நாங்க எப்போ உங்களை மதிக்காம போனோம்? எப்போ உங்களை நம்ம கனம் பண்ணாம போயினோம்? அப்படி சொல்லி 7 விதமான கேள்விக்கு 7 விதமான பதில் ஆண்டவர் சொல்றாரு. இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்க, இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு. அதுல ஒண்ணுதான் இந்த வித்தியாசமான காரியங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டைய சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல். ஒரு வீட்டை ஆசீர்வாதம் இல்லாமல் போற காரணம் என்ன? ஒரு வீடு ஆசீர்வாதமே இல்லாம போற காரணம் ஒரு பகுதி தேவனுக்கு வஞ்சிக்கிற அனுபவம் அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கு. தேவனை வஞ்சிக்கிற ஒரு அனுபவம். எப்படி வஞ்சிக்கிறாங்க? ஆவிக்குரிய மரணமே இதுல சம்பவிக்கும். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்துல அனானியா சபீரால் இருந்தாங்க. அவங்க தங்களுடைய காணியாட்சியை வித்தாங்க. விற்கும் போது என்ன நினைச்சு வித்தாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வித்தாங்க. வித்த போது நிறைய பணம் வந்துச்சு. இதை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணுமா, அதனால என்ன செய்யலாம், ஒரு கொஞ்சத்தை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அப்படி சொல்லி மனைவி அறிய அவன் ஒரு பகுதி என்ன செய்தான், எடுத்து வச்சுக்கிட்டான். இப்ப பேதுரு கட்டை கொண்டு வந்து கொடுத்தான். பேதுரு கட்டை கொண்டு வந்து கொடுத்த போது என்ன சம்பவிச்சது? பேதுரு கேட்கிறான், அனானியாவே உன் சொத்து இவ்வளவுதானா? ஆமா. இவ்வளவுக்கு தான் வித்தியா? ஆமா. நான் உன்னை கேட்கல, கடவுளும் உன்னை கேட்கல, நீ தான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ண. அது விற்கிற வரைக்கும் உன்னுடையதா இருந்துச்சு, வித்த பிறகும் அது உன்னுடையது தான். ஆனா நீ கர்த்தருக்கு கொடுக்கிறதான அந்த விஷயத்துல வஞ்சித்தபடியினால் உன் இருதயம் சாத்தான் வஞ்சித்தான் அப்படி சொல்றான். வஞ்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. வஞ்சனை என்ன செய்யுது? அங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படி சொன்னா, நீங்க இந்த வருஷ கணக்கில் இங்க விசுவாசியா இருக்கிறீங்க, வருஷ கணக்கில் விசுவாசியா இருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரியம், உனக்கு 10 ரூபாய் வருமானம் வருதா, இல்லை உன் புள்ள கொடுக்குறானோ, உன் சகோதரன் கொடுக்குறானோ, சகோதரி கொடுக்குறாளோ, யார் கொடுக்குறாங்களோ, உனக்கு கையில 10 ரூபாய் வருது அப்படி சொன்னா அதுல 1 ரூபாய் கர்த்தருடையது. இந்த 1 ரூபாயை நீ சாப்பிட்டுட்டீன்னா நீ தான் வஞ்சகன். அப்போ இந்த 1 ரூபாயை கர்த்தர்கிட்ட கொடுத்தா கர்த்தர் உனக்கு 10 ரூபாய் தருவார். ஆனா இந்த 1 ரூபாயை நீ எடுத்துக்கிட்ட பாரு, அந்த 9 ரூபாய் கூட உனக்கு ஜீரணமாகாத போயிடும். அதுதான் சபிக்கப்பட்டான், அதுதான் வஞ்சகன். அவங்க சாப்பிட்டுட்டாங்க. எந்த காரியங்கள் நமக்கு வரக்கூடாது. இந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு அந்த அனுபவமே கிடையாது. நீ சம்பாதிக்கிற சம்பாதனையில கர்த்தரை நீ வஞ்சிச்சுட்டு அப்படி சொன்னா நீ சபிக்கப்பட்ட இடத்துக்குள்ள போயிடுவ. ஏன் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற சபையில எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், நீங்க நல்லா இருக்கணும், வீட்டு நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா, நாம தான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். மற்ற உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமும் ஆசீர்வாதம் இல்லாதது. அதால புடுங்க முடியுமே தவிர ஆசீர்வாதம் பண்ண முடியாது. இயேசு மட்டும்தான் ஆசீர்வதிக்க, பிதா மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆசீர்வாதம் ஏன் இல்லாம போச்சு? வஞ்சகம், வஞ்சிக்கிறது, வஞ்சிக்கிற அந்த அனுபவம், வஞ்சிக்கிறதான அந்த அனுபவம்.
அந்த அனுபவத்துல தான் நம்ம ஆசீர்வாதம் இல்லாம போகுது. வஞ்சிக்கிறதான அந்த காரியத்துல தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாம போகுது. அந்த காரியத்தை நீங்க வாட்ஸ்அப் பண்ணு. ஆண்டவரே, நான் உங்களை கொடுக்கறதான காரியத்துல என் மனம் வரல, எனக்கு மனம் வரல. கர்த்தர் உடையதை நீ கர்த்தருக்கு செலுத்தாம என்னைக்கு நீ எடுத்துக்கிறியோ அந்த நாள் முதல் கொண்டு உனக்கு வர்றதெல்லாம் அடைபட்டு போயிடும். அதை புரிஞ்சுங்க. சகலமும் அங்கங்க ஸ்டாப் ஆகி நின்றோம். நீ தலைக்கு நின்னா கூட உனக்கு வராது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் கர்த்தருக்கு தாராளமா இருதயம் உள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த இடத்துலையும் 5 பைசா இருக்காது. ஒருத்தருடைய பணமும் வெளியே இருக்காது. ரெண்டாவது, அவங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அவங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் இருக்கும். அழகா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. யார் தேவனை வஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தூக்கம் வராது. நாளை குறிச்ச கவலை இருக்கும். அங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்க மாட்டிச்சு, இங்க மாட்டிச்சு, அதை பண்ணுது, இது நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது சொல்லிட்டு வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? ஏன் இந்த சாபத்துக்குள்ள போனன்னு வேதத்தை ஆராயணும். வேதத்தை ஆராய், வேதத்தை பார். எந்த பகுதியில் நான் கெட்டு போயிருக்கிறேன், எந்த பகுதியில் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த பகுதியில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, நீ வேதத்தை ஆராய்ஞ்சு பார். அப்போ நீ தெளிவாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்படி உனக்கு தெரியலையா, கர்த்தர் எப்படியாவது உனக்கு சொல்லி கொடுத்துருவார். அதுதான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எந்த பகுதியிலாவது சொல்லி கொடுத்துருவார். அப்படி சொல்லி கொடுக்கும்போது நீ செவி சாய்த்தால், மனம் பொருந்தி செவி சாய்த்தால் தேசத்திலே நன்மையை புசிப்பீர்கள். இருக்கு இல்லையா அப்படி வசனம்? ஏசாயாவுடைய புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல மனம் பொருந்தி செவி சாய்த்தால் 1வது அதிகாரம் 18வது வசனம், நீ தேசத்தின் நன்மையை புசிப்பாய், மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் அப்படி சொல்லியிருக்கு. 19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செவி கொடுத்துட்ட, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு வஞ்சிக்காம கொடுத்தீனா நீ தேசத்துல இருக்கிற சகல நன்மை நீ புசிப்ப. சகல நன்மையும். என் வீட்டுல ஒன்னும் இல்லைன்னு நீ வாயில வராது. உன் வீட்டுல ஒன்னும் இல்லைன்னு நீ சொல்ற அப்படின்னா நீ கர்த்தரை வஞ்சிக்கிற. கர்த்தருடைய பண்டக சாலையில வந்து சேர வேண்டியது சேரல, அதனால உன் சட்டி பானையில ஒண்ணுமே இருக்காது. இதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. நான் இப்படி சொல்றதுனால இந்த ஊழியக்காரர் பணத்தை கேட்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பணத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறதில்லை. நான் எந்த பேங்க்லையும் போட மாட்டேன். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க கிடையாது. நான் அவங்களுக்காக சேர்த்து வைக்கணும், இல்லை பெரிய வீடு வாங்கிட்டு பின்னால வைக்கலாமா அப்படியே இருக்கலாம், அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. பணத்தை குறித்து எனக்கு எந்த சிந்தையால் நீங்க சபிக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்றேன். எனக்கு பணம் பெருசு அல்ல, பணத்து பின்னால நான் ஓடவே மாட்டேன். ஆகவே நீங்க இந்த நிலவரத்துக்குள்ள போயிடக்கூடாது. எனக்கு அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்லலாம் கூட ஆவியானவர் சொல்லி தான் ஆகணும்ன்றார். ஆகவே உன் வீட்டுல ஏன் வறுமையும் தரித்திரமும் தாண்டவம் ஆடுது? நீ தேவனை எத்தனை நாள் வஞ்சிச்சிட்டு இருப்ப? எவ்வளவு நாள் வரைக்கும்? பாஸ்டர் லூக்கா ஒரு முறை ஒரு பாட்டிக்கு 300 ரூபாய் கொடுத்தாரு. வருமானம் இல்லை. அந்த பாட்டிக்கு 300 ரூபாய் கொடுத்த உடனேயும் அவங்க அதுல இருந்து 30 ரூபாய் எடுத்து காணிக்க கொடுக்குறாங்க. 300 ரூபாய் கொடுத்தாரு அவரு. அவரே தியானம் பண்றாரு. அதுல வாங்கி 30 ரூபாய் எடுத்து பாஸ்டர் காணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் வாங்கி ஜோமணி பாக்கெட்ல போட்டாரு. அவர் தான் கொடுத்தாரு. அதுல 30 ரூபாய் எடுத்து காணிக்க கொடுக்குறாங்க. அது வாங்கி பாக்கெட்ல போடுறாரு. அதனால தான் ஊழியக்காரர் கொடுக்க மனசு வந்துச்சு மாசம் மாசம். அப்போ நீ வாங்குறதான எந்த காரியமா இருந்தாலும் தேவனை வஞ்சிக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருந்தும் உனக்கு உதவியே வராத அளவுக்கு ஆண்டவர் அடைச்சு போட்டுருவார். எந்த இடத்துல இருந்தும் உதவியே வராத அளவுக்கு ஆண்டவர் அடைச்சு போட்டுருவார். அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள தயவு செய்து போயிடாதீங்க. தேவனை வஞ்சிக்காதீங்க. அதனால தான் அந்த 9வது வசனத்தை சொல்லி 10வது வசனத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் மாட்டணும் என்று என்னை சோதித்து பார் அப்படி சொல்றாரு. ஆசீர்வதிக்கப்படணும் அப்படி சொன்னா நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உனக்கு சொல்றாரு. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நான் யாராவது என்கிட்ட வந்து 2 ரூபாய் 1 ரூபாய் கொடுத்தா கூட நான் ஐயோ கர்த்தருடைய காணிக்க அப்படி சொல்லி நான் கையை வச்சு ஜெபம் பண்ண அற்பமா எண்ணவே மாட்டேன். நான் அது கர்த்தருடைய காணிக்க, அவர்களுடைய ரத்தம் அதில் இருக்குது. 2 ரூபாவா இருந்தாலும் 1 ரூபாயா இருந்தாலும் 5 பைசாவா இருந்தாலும் அது கர்த்தருக்காக செலுத்தப்பட்டது, எனக்காக அல்ல, ஊழியக்காரர்களுக்காக அல்ல, அது கர்த்தருக்காக செலுத்தப்பட்டது. அது விலையேற பெற்றது. ஆண்டவரே இந்த காரியத்துக்காக தானே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவங்க நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு வரணும்.
ஐயோ இதுவா கொடுக்குதுங்க, இதுங்க வீட்டுக்கு எதுக்கு நான் வரணும் அப்படி சொல்லிட்டு எண்ணம் வந்துச்சு வச்சிங்க, அவங்க சபிக்கப்பட்டவங்களா மாறிடுவாங்க. யார் அப்படி இப்படி எண்ணம் வருதோ அவங்க சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நீங்க சபிக்கப்பட்டவங்களா மாற மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மனம் இருக்கு, என்னால் இவ்வளவுதான் முடியும் தரேன். அதுதான் தேவனுக்குரிய. தேவன் அது விலையேற பெற்றதை பார்ப்பார். 2 காசு ஒருத்தி போட்டா விதவை அங்க நின்று சொல்றாரு இதான் பெருசு அப்படி சொல்றாரு. எல்லாம் அதிகமா போட்டாங்க, 2 காசு போட்டது சொல்றாரு இது பெருசு அப்படி சொல்றாரு. அதனால தயவு செய்து இந்த விஷயத்துல நீங்க செவி கொடுத்தா தேசத்துல உனக்கு நன்மை வந்துட்டே இருக்கும். யாரு தடுத்தாலும் நிக்காது, யாரு தடுத்தாலும் நிக்காது. மாட்டோம் என்று சொன்னா நீ பட்டயத்துக்கு இரையாவ. என்ன அந்த பட்டயம்? கர்த்தருடைய வார்த்தை தாங்க பட்டயம். அந்த பட்டயம் உன்னை நியாயம் இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த வார்த்தையின்படி எல்லாம் அலைபட்டு போகும். நீ வவ்வாலாட்டம் தலைக்கீழ தொங்கி ஜெபம் பண்ணா கூட உனக்கு ஒன்றும் நடக்காது. 100 பேர் கையோட கை கோத்து நான் ஜெபம் பண்ணா கூட உனக்கு ஒன்றும் வராது. நீ எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன்னா நீ செவி கொடுத்தால் அவர் உனக்கு செவி கொடுப்பார். நீ ஆண்டவருக்கு செவி கொடுக்காதபடினால் நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆபத்து சூறாவளி போலும் புசல் போலும் வரும்போதும் நான் உனக்கு நெக்கல் காட்டுவேன்றார், ஆகலியம் பண்ணுவேன். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 1:21, 2:21 பாருங்க. 23வது வசனத்துல இருக்கு. 1:26. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகட்டியம் பண்ணுவேன். பாத்தீங்களா? உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு விரோதமா மாறிடுவார். ஏதாவது ஒரு காரியம் வந்துடுச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு விரோதமா மாறிடுவார். அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசித்து பாருங்க. அதனால தேவனை வஞ்சிக்கிறதான அந்த காரியம் இருக்கக்கூடாது. நீ மனுஷனை வஞ்சிக்கிற அப்படின்னா தேவனை கண்டிப்பா வஞ்சிப்பேன். யாரையுமே நம்மளை ஏமாத்துற காரியம் வரக்கூடாது. ஒருத்தரை கூட தயவு செய்து ஏமாத்த, உலகத்தார கூட நீங்க ஏமாத்தாதீங்க. வேஷம் போடாதீங்க, வேஷம் ஒண்டி போடாதீங்க. ஒரிஜினாலிட்டியா இருங்க. நீங்க ஒரிஜினாலிட்டியா இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார் இவன் உத்தமன், அவனை போல உலகத்துல ஒருத்தவன் இல்லை அப்படி சொல்லுவார். நாம உலகத்தார ஏமாத்தினோம்னா கூட சேர்ந்து கடவுளையும் ஏமாத்துவோம். ஏன்னா உலகத்தார ஏமாத்தி பழகிட்டோம், மனுஷங்களை ஏமாத்தி பழகிட்டோம். ஆனா கடவுளையும் ஏமாத்துவோம். அந்த ஏமாத்துறதான அனுபவத்துல இருந்து வெளியே வா. நீ தேசத்துல நன்மையை புசிப்பாய், தேசத்துல நன்மையை புசிப்பாய். மாட்டோம் என்று சொன்னால் எப்படி இருக்கிறோமோ அதை விட இன்னும் டவுன் ஆகி தான் போயிட்டு இருப்போமே தவிர, இன்னும் அகால பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருப்போமே தவிர மேல வர முடியாது. ஏன்னா சாபம். எரேமியாவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம், உங்களுக்கும் எனக்கும் நன்மை வராதபடி தடை செய்து நிறுத்தினோமா. கர்த்தரிடத்துல இருந்து எந்த நன்மையும் வராதபடி இந்த விஷயம் தடை செய்து நிறுத்திடுமா. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவொட்டாது இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க அந்த வசனம். எல்லாரும் எடுத்து படிங்க. 5வது அதிகாரம் எரேமியா 25வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே இவைகளை உங்களை விட்டு விலக்கி, எவைகளை உங்களை விட்டு விலக்கி உங்களை எதெல்லாம் ஆசீர்வதிக்கிறதா காத்திருக்குதோ அதெல்லாம் தூரமாக்கிடும். நன்மை எதெல்லாம் வரணும்னு, எங்கெந்தெல்லாம் நன்மை வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நன்மையெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். தடை வந்து நிற்கும். உங்களுக்கு நடுவுல தடை வந்துடும். கடவுளுக்கும் உங்களுக்கும் பெரிய தடை வந்துடும். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவொட்டாது. பாத்தீங்களா? உங்கள் அக்கிரமங்கள் உங்களை விட்டு விலக்கி, இவைகளை விட்டு விலக்கி எதெல்லாம் கிடைக்கணுமோ எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வராம போயிடும். அந்த அனுபவங்கள் வரக்கூடாது, அந்த அனுபவங்கள் வரக்கூடாது. அதனால தயவு செய்து இந்த வஞ்சிக்கிற அனுபவத்தை இன்னையோட மறந்துடுங்க, இன்னையோட மறந்துடுங்க. 10 ரூபாய் 1 ரூபாயா, அந்த 1 ரூபாய் கூட நான் ஆண்டவரை வஞ்சிக்க மாட்டேன். எனக்கு கிடைக்கிறதுல 1 ரூபாய் கூட நான் கடவுளை வஞ்சிக்க மாட்டேன். நான் கொடுத்துட்டு போறேன். நீ அப்படி செய்து பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு உனக்கு அப்புறமா தெரியும். உண்மையாவே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் சபையில் இருக்கிற எந்த ஜனமும் வறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அவர்கள் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்கணும். எந்த காரியத்தில் எனக்கு இது தடை இருக்கு, அது தடை இருக்கு, அது தடை இருக்கு, இது தடை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் உனக்கு முன்பாக போய் தடைகளை நீக்குவேன், தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன்னு சொல்றாரு. தடை எங்கிருந்து வந்துச்சு? அப்ப உனக்கு முன்பாக அவர் இல்லையா? அவர் இல்லையா? ஏன் தடைப்பட்டு போச்சு? யாரை நீ வஞ்சித்த, யாரை நீ ஏமாத்தன? இந்த காரியத்தை தயவு செய்து விட்டுடுங்க. ஆண்டவரை வஞ்சிக்கிற அனுபவத்தை விட்டுடுங்க. அப்ப உங்க வாழ்க்கையே தலைக்கீழ மாறும். இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது, எனக்கா இவ்வளவு ஆசீர்வாதம்,
நானும் இதெல்லாம் வாங்கினேன், என் வீடா இப்படியெல்லாம் நிரம்பி கிடக்குது, என் வீட்லயா தேவைக்கெல்லாம் இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறேன். உனக்கு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும், இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். தேசத்துல நன்மையை புசிக்கிற நீ, அந்த தேசத்தின் நன்மையை புசிக்கும் போது நீ மற்றவங்களுக்கு அதை கொடுப்ப, இல்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுப்ப. நீ மதுரமானதை புசித்து கொழுமையானதை குடித்து இல்லாதவங்களுக்கு பங்குகளை கொடுங்கன்னு தானே எரேமியா சொல்றான். அப்ப பாருங்க, படிங்க 8:10, எரேமியா 8:10. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாள்ல அழுது கொண்டு விசாரப்பட்டு நான் அப்படி இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். மகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்கு கொடுக்கறதான காரியத்துல மகிழ்ச்சியாயிரு, மனப்பூர்வம் வஞ்சிக்காத. அப்ப நீ மதுரமானதை குடித்து கொழுமையானதை புசித்து இல்லாதவங்களுக்கு பங்குகளை கொடுப்ப நீ, அப்படி சொல்றாங்க. 8:10 நெகமியா 8:10 எடுத்தவங்க வாசிங்க யாரா இருந்தாலும். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் மதுரமானதை குடித்து கொழுமையானதை புசித்து இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. பாருங்க, நாம எப்படி புசித்து எப்படி குடித்து இல்லாதவங்களுக்கு பங்கு கொடுக்கணும். ஆனா நம்ம கட்டியே இல்லாம இருக்கு, குடிக்கவும் இல்லை புசிக்கவும் இல்லை. இந்த 2 இடத்துக்குள்ள நாம ஏன் வந்தோம்? சபிக்கப்பட்ட அனுபவம். அந்த சபிக்கப்பட்ட அனுபவத்தை பத்தாக்குறை அப்படின்னு நீ வாயை தரன்னு சொல்லக்கூடாது. பத்தாக்குறை எங்க வீட்டுல இருக்குது அப்படி சொல்லி வாயை தரன்னு நீ சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீன்னா நீ சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற. அப்ப கர்த்தர் நீ வஞ்சிக்கிறன்னு நினைச்சுக்கோ. மனுஷங்கள் அல்ல, நீ தேவனை வஞ்சிக்கிற. தேவனை வஞ்சித்தபடினா தான் உனக்கு பற்றாக்குறையே வந்திருக்குது. இல்லைன்னா உன் வீட்டுல எதுவும் பற்றாக்குறை இருக்காது. உன் வீட்டுல எதுவும் பற்றாக்குறை இருக்காது. உனக்கு உதவி பண்றவங்க கூட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நல்லா கவனிங்க, உனக்கு உதவி பண்றவங்க கூட, அது உன் பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ யாரோ, உனக்கு உதவி பண்றவங்க கூட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன் கர்த்தரால் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும்? உன் நிமித்தம் தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் அவங்க உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா அவங்க தான் உனக்கு கொடுக்குறாங்க. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்க ஆசீர்வதித்து அவங்க கையில இருந்து வாங்கி உனக்கு கொடுப்பார். அதனால தான் ஆதி ஆகமத்துல லாபான் சொல்றான் யாக்கோப் கிட்ட, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், உன் கண்ணில் தயவு கிடைச்சா இங்கே இருப்பான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். 30வது அதிகாரம் 27, 32, 27 பாருங்க. 32, 27, 30, 27. யோசித்து பாருங்க, உங்களுக்கு யாராவது உதவி செய்யறாங்க அப்படின்னா நீ சரியான விதத்துல கர்த்தரை வஞ்சிக்காத ஒரு ஆளா இருந்தா உன் நிமித்தம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவங்க உனக்கு உதவி பண்றாங்க, உதவி பண்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ அவங்களுக்கே தெரியும் இவங்க எனக்காக ஜபிக்கிறாங்க, இவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தான காரியம் வந்துடும். லாபான் சொல்றானே உன் நிமித்தம் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அந்த இடத்துக்குள்ள வந்துடுவாங்க. அப்படி இல்லை, நீ வஞ்சிக்கிற அப்படி சொன்னா உனக்கு உதவி செய்யறவங்களை கர்த்தர் வஞ்சிச்சிருவார். உன்னை வஞ்சிக்கிறது இல்லாம அவங்கள வஞ்சிச்சிருவார். அப்ப உன் நிமித்தம் அவன் சபிக்கப்பட்டவனா மாறுவான். அப்ப அவங்கள்ட்டையும் ஒன்னும் இல்லாத நேரத்தில் உனக்கு எப்படி கொடுப்பான்? யோசித்து பாருங்க, அவங்கள்ட்டையும் ஒன்னும் இல்லாத நேரத்தில் உனக்கு எப்படி கொடுப்பான்? அப்போ அவங்கள்ட்ட ஒன்னும் இல்லாம போறதுக்கு காரணம் யாரு? அவனா? இல்லை, நானு அப்படின்னு நீ வரணும். நான் கர்த்தரை வஞ்சித்தேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்யறவங்க கையை அடைச்சி விட்டார், அவங்கள வஞ்சிச்சிட்டான். என் நிமித்தம் அவன் சாபமா மாறினான், நான் மாறந்து மாத்தாம அவனும் மாறிட்டான். அந்த இடத்துக்குள்ள வந்துடும். இந்த பிரசங்கத்தெல்லாம் தயவு செய்து மறக்காதீங்க. சில பிரசங்கத்தை போர்டில் எழுதலாம் நோட்டில், ஆனால் சில பிரசங்கத்தெல்லாம் உன் இருதயத்தின் பலகை எழுது. அதெல்லாம் மறந்துடாது. உன் சாகும் வரையிலும் இதை உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கட்டும். அதனால தான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சொல்லுவார், இந்த பிரமாணத்தை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி சொல்றார். யோசுவாவுடைய புஸ்தகம் அப்படி இல்லையா? யோசுவாவுடைய புஸ்தகத்துல ஆதி ஆகமத்துல சொல்லிக் கொடுப்பார் ஆண்டவர் 18வது அதிகாரத்துல, இதை நீ உன் நீதியும் நியாயத்தை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான் ஆபிரகாம். ஆதி ஆகமம் 18வது அதிகாரத்துல இருக்கும். அதுக்கப்புறமா நியாயாதிபதிகள் இருக்கும், யோசுவாவுடைய புஸ்தகத்துல இருக்கும், உன் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடு அப்படி சொல்லி. ஆதி ஆகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிங்க. ஆதி ஆகமம் 18, 17 வாசிங்க. சாராள் பயந்து, நான்
நான் ஆதியாகமம் 18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. பாத்தீங்களா? அவன் மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் அவன் வீட்டாருக்கும் சொல்லிக் கொடுப்பானா. கர்த்தருடைய நீதியை நியாயத்தை நடப்பீங்க, அப்பதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படி சொல்லி யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை கத்துக்கொண்டா அதை அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் இப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், நீங்களும் அப்படித்தான் இருக்கணும் அப்படி சொல்லி. அப்ப இந்த பிரமாணங்கள் உங்களுக்கு எதுக்கு நாங்க சொல்லித்தரோம் அப்படின்னா, எதுவோ டைரியில எழுதி போய் அப்படியே வச்சுட்டு மறந்துறது இல்லை. உன் வாழ்க்கையில பிராக்டிக்கல்ல கொண்டு வா, உன் ஜீவியத்துக்குள்ள கொண்டு வா. இதை உன் பிள்ளைகள் பார்க்கட்டும், அவங்களுக்கு சொல்லிக் கொடு. அவங்க மறந்துடக்கூடாது, இப்படியெல்லாம் தான் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிக் கொடு. அவங்க அதன்படி பின்பற்றி உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவங்களும் பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. பிரியமானவர்களே, தேவனை வஞ்சிக்கிற அனுபவம் நமக்கு வரக்கூடாது. தேவனை வஞ்சிக்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. நான் இன்னும் கொஞ்சம் தான், உங்களுக்கு போச்சுன்னா போயிட்டே இருக்கும். ஆகவே அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்தது, சபிக்கப்பட்டதான நிலவரத்துக்குள்ள போறவங்க யாரு? எரேமியாவுடைய புஸ்தகம் 48:10 படிங்க. எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப கர்த்தருடைய வேலை அப்படி சொன்னா ஒண்ணு ஊழியக்காரங்க இல்ல விசுவாசி, 2 பேரும் தான். ஏன்னா விசுவாசிகளும் செய்யறாங்க, ஊழியக்காரர்களும் செய்யறாங்க. அப்போ கர்த்தருடைய வேலை அப்படி சொன்னா அவர் எஜமான், நான் வேலைக்காரன் அப்படின்ற இடத்துக்குள்ள வந்துட்டோம். எஜமான், வேலைக்காரன் அப்படின்னும் போது இந்த ஊழியம் எப்படிப்பட்டது? இந்த ஊழியம் எப்படிப்பட்டது? யாருக்காக நம்மள ஆண்டவர் ஊழியக்காரனாய் மாத்தினார்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்காக மனதுருகிறேன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ மேய்ப்பன் யாருக்குன்னாக்கா ஆடுகளுக்காகத்தான். ஆடுகள் மேய்ப்பனுக்காக அல்ல, ஆடுகள் மேய்ப்பனுக்காக அல்ல. நாம் இப்போ காலைல ஜபிக்கிறோம், நைட்டு ஜபிக்கிறோம், ஊழியக்காரங்க ஜபம் நடக்குது. இதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னை காத்து கொள்ளும் சொல்லுகிறதான அனுபவம் தான். அது ஊழியம்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சண்டே சர்வீஸ் நடக்குது, இது ஜனங்களுக்கு நாங்கள் உபதேசம் பண்றோம், இது ஊழியம். உபவாசம், அதை ஜனங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம், அது ஊழியம். வேத பாடம், அது ஊழியம். இப்படி ஜனங்கள் வரும்போது அது ஊழியமா மாறும். ஜனங்கள் இல்லாத போது இங்க நாங்கள் ஜபிக்கிறோமே, அது ஊழியம் கிடையாது. அது எங்கள் தேவனிடத்துல நாங்கள் இன்னும் கிட்டி சேர்றதுக்காக நாங்கள் பண்ற விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஜபங்களுமா மாறிடும். அப்ப ஊழியம் அப்படின்னு சொல்லும் போது என்ன? ஆடுகளுக்காக எப்பொழுதெல்லாம் நாம் பிரயாசப்படுகிறோமோ அதெல்லாம் தான் ஊழியம். யோசித்து பாருங்க, எதற்காக நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்தார்? ஆடுகளுடைய பிரச்சனைகள். பவுல் ஊழியத்தை பத்தி சொல்றான், நாங்கள் தப்பி பிழைப்போம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, மற்றவர்களுக்கு ஆறுதலாய் மாறணும். அப்போ உபத்திரவம் விசுவாசிகளுக்கு வரக்கூடாது, ஊழியக்காரங்களுக்கு தான் வரணும். நாம உபத்திரவப்பட்டு தான் ஆகணும். நாம உபத்திரப்படும் போது, நான் இப்படிலாம் பாடுகளுக்குள்ள போனேன், கர்த்தர் என்னை விடுவித்தார், உங்களையும் விடுவிப்பார்னு அந்த அனுபவத்தை எடுத்து தைரியமா அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்துல வளருவாங்க. ஆமா, அவங்களுக்கு ஆண்டவர் காப்பாத்திருக்காரு, அப்ப என்னையும் காப்பாத்துவார். எனக்கு எந்த விதமான பாடுகளும் வராம, எந்த உபத்திரவத்திலையும் நான் போகாம சுகமாய் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னா, ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அவங்ககிட்ட போய் நின்று எனக்கு இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் பார்த்துக்கார், ஜோம் பண்ணலாம், கர்த்தர் பார்த்துக்கார், ஜோம் பண்ணலாம், கர்த்தர் பார்த்துக்கார், ஜோம் பண்ணலாம். ஆமா, கர்த்தர் பார்த்துக்காருன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. அதை நான் போய் சொல்லணும்னு உனக்கு அவசியம் இல்லையே. என் வாழ்க்கையில என் தேவன் எனக்கு என்ன செய்தார்? அப்போ ஆடுகள் பிரச்சனையில இருக்கும்போது எப்ப எனக்கு பரிதபிக்கிற எண்ணம் வருதோ அப்பதான் நான் கர்த்தருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, முன்னெல்லாம் எத்தனையோ இடங்கள்ல ஊழியக்காரர்கள்லாம் அப்படியே நடந்து 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 ஊழியம் செய்திருக்கான். நான் கூட விசுவாசியா இருக்கும் போது கெல்லிஸ்லேருந்து தெரு தெருவா நடப்பாங்க. ஆனா இப்போ அந்த நடக்கிறாங்க, எந்த நாளும் கார் நேராக போய் வீட்டு வாசல்லாம் நிற்கணும், அப்படி இல்லை ஆட்டோ வரணும். நடக்கிற அனுபவம் போச்சு. அப்போ யாராவது உடம்பு முடியலன்னா கூட உபவாசம் போட்டு ஜபிக்கிறதான அந்த அனுபவம்லாம் போச்சு. நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கட்டில் தந்திருக்கிறார், நல்ல ஒரு ரூம் தந்திருக்கிறார். அதுவும் வெயில் வரக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, பதமா இருக்கணும், நாம சொகுசா இருக்கணும். 3 வேளையும் நல்ல சாப்பாடு. ஜனங்க செத்தா என்ன, பொழைச்சா என்ன, ஜனங்க எப்படி போனா எனக்கு என்ன,
என் காரியம் வாய்க்கணும். அதுவும் எனக்கு பிடிக்காத இடத்துல போட்டாங்க அப்படி சொன்னா அதுவும் எனக்கு முடியாது. நான் ஊழியம் செய்ய வந்தேன்னா எங்க வந்தேன் யோசித்து பாருங்க. நான் ஜனங்களுக்காக ஊழியம் செய்ய வந்தேன்னா இல்ல ஜனங்க எனக்காக ஊழியம் செய்ய, நான் அவங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தேன்னா இல்ல அவங்க எனக்கு ஊழியம் செய்ய வந்தாங்களா? யோசித்து பாருங்க. ஒருத்தவங்க வியாதிப்பட்டிருக்காங்க அப்படி சொன்னா என் கண்ணில் தண்ணி வரணும். ஐயோ அவங்க அப்படி நிலவரத்துறாங்களே, எனக்கு சாப்பிட தோணுமா? சாப்பிட தோணுமா? தோணாது. நான் எத்தனை முறை அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? இப்போ கூட ஒரு விஷயத்துக்காக எனக்கு சாப்பாடும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லைன்னு நான் 5 மணி வரைக்கும் எதுவும் குடிக்காம உட்காந்து கிடந்தேன். நம்மளை எதுக்காக வச்சிருக்காங்க? இப்போ ஆண்டவருக்கு முன்னால போய் நான் தைரியமா நிற்க முடியுமா? யோசித்து பாருங்க. தைரியமா போய் நிற்க முடியுமா? நான் ஆண்டவரே நான் உமக்காக எல்லாம் ஊழியம் செய்தேன், வாங்க வா என் மகனே வா அப்படி சொல்லி கூப்பிடுவாரா? இல்லை. ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் அந்த நாட்கள் வித்தியாசம் பண்ணுவார். படிக்கீழ அந்த வசனத்தை 48. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் உனக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். 3:17 மல்கியா 3:17 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நல்ல கவனிங்க. மறுபடியும் உனக்கு காட்டுவேன் அப்படி சொல்றார். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் காட்டுவேன். நான் எதுக்கு தெரியுமா கொஞ்சம் சாப்பிட்றேன்? ஆரம்பத்துல இருந்தே என்னை நிறைய பேர் சொன்னாங்க சாப்பிட மாட்டேங்க. கொஞ்சம் சாப்பிட்றேன்னு அந்த சாப்பாட்டு கூட நான் இன்னும் ஊழியம் செய்யலை. கொஞ்சம் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்ற சாப்பாட்டு கூட இன்னும் நான் ஊழியம் செய்யலை. இதுக்கே ஊழியம் செய்யாம சாப்பிடலாமா? ஆண்டவர் வீட்டில் சாப்பிடக்கூடாது. நான் அதிகமாக டீ குடிக்க மாட்டேன். சாயந்தரம் ஒரு முறை, காலையில் ஒரு முறை, அவ்வளோதான். அதுக்கு மேலே யார் கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன். ஏன் நான் குடிக்கிறதுக்கு தக்க வண்ணமா நான் ஊழியம் செய்யலை. இன்னும் இஷ்டம் போல குடிக்கிறேன்ல. பூஸ்ட் வச்சா கூட குடிக்க மாட்டேன். நேற்று கூட அப்படியே வச்சுட்டேன், பாதியை நைட்டும் குடிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப விலை உயர்ந்ததான பொருட்கள் எல்லாம் கொடுத்தாக்கலாம் சாப்பிட மாட்டேன். அதுக்கு ஒரு தகுதியா? நான் இதை செய்யறதுக்கு நான் தகுதியா? நான் சாப்பிட்றதுக்கு தகுதியா? இந்த சாப்பாடு சாப்பிட்றேன், இதுக்கேற்ற ஊழியம் நான் செஞ்சிருக்கிறேன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், ஆமா நீ ஊழியம் செய்த, நீ சாப்பிடுன்னு சொல்லுவாரா? என்னை பார்த்து சொல்லுவாரா? பயமா இருக்குது. நான் போய் கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்பேன்? உண்மையும் உத்தமமாய் செய்தாய் என் சந்தோஷத்துல பிரவேசித்து என்னால சொல்லுவாரா ஆண்டவர்? வேதனையா இருக்கும், பக்கு பக்குன்னு இருக்கும். அதனால தான் யார் என்ன கொடுத்தாலும் பிடிச்சிருந்தாலும் பசி ஓவரா இருந்தாலும் அரை வயிறு சாப்பாடு தான், அரை வயிறுக்கு மேல எடுக்க மாட்டேன். 3 இட்லி தான். அந்த 3 இட்லியும் நான் வேதனையோட தான் சாப்பிடுவேன். தோசை இருந்தாலும் 2 தோசை தான், அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். எதுவா இருந்தாலும் என்னை நிறைய விசுவாசம் சாப்பிட மாட்டீங்களே எப்படி ஊழியம் செய்வீங்க? அது கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார். சாப்பிடுறது ஒரு பெரிய காரியமா? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அது நீதியும் சமாதானமும். முதலாவது கர்த்தருக்கு நீதி, ஊழியம் செய். அதுக்கப்புறமா ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செய்தாலும் சமாதானம் இருக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். இந்த வெளியே பிரகாரமா இந்த சரீரம் கெட்டு போகிறது பிரச்சனை இல்லை. உள்ளான ஆத்மா எப்படி இருக்குது? நான் என்ன ஊழியம் செய்கிறேன்? நான் எப்படிப்பட்டதான நிலவரத்தில் இருக்கிறேன்? நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் கிடக்கலாமா? நம்ம 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனத்துல என் முதல் பலனை வாங்கி சாப்பிட்டு கொழுக்க பண்றாங்க அவங்க அப்படி சொல்றாரு. இந்த வசனத்தை என்னைக்கு படிச்சோன்னா அன்னிலிருந்து இந்த நாள் வரையிலும் நான் ஊழியத்துக்கு வந்து 19 வருஷம். இந்த உடம்பை வளர்க்கறதுக்காக சாப்பிடக்கூடாது. இந்த உடம்புக்காக சாப்பிட்டு 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 தூங்கிட்டு இருந்தா ஜபம் இல்லை, ஒன்றும் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுவாங்க யோசித்து பாருங்க. படிங்க 2வது அதிகாரம் 29வது வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்டேன். சவுண்டா படிமா, அந்த மைக்கில் படி. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி. பிரதானமானது சாதாரணமானதல்ல, பிரதானமானதெல்லாம் எடுத்து சாப்பிடுறோம். முதல் பலனை தான் கொண்டு வந்து விசுவாசிங்க தராங்க. அவங்க வீட்டுக்கு போனா கூட நம்மளுக்கு ஒரு புது கப்பு, பெரிய கப்பு, அந்த கப்புல தான் நமக்கு தராங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டு உங்களை கொழுக்க பண்ணுகிறீர்களே அப்படின்னு சொல்றார். என் காணிக்கை மெதிக்கிறீங்களா உங்களை கொழுக்க பண்ணிட்டு? படி அந்த முழுசா அந்த வசனத்தை. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். அப்போ நாம
முதலாவது காணிக்கையை வாங்கி கொழுக்க பண்ணிட்டு அவருடைய காணிக்கையை மிதிக்கிறோம். யோசித்து பாருங்க. அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் படிக்கும் போது தான் ஆண்டவர் இப்படியா வருத்தப்பட்டு தானே சொன்னாரு, வேதனைப்பட்டு தானே சொன்னாரு. அதனால தான் என் சாப்பாடு அப்பத்திலிருந்து குறைச்சிட்டேன். எல்லா காரியத்திலும் நான் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நான் செய்கிற ஊழியத்துக்கு தக்கவானமான சாப்பாடு இது கிடையாது. எங்கே போனாலும் எது சாப்பிட்டாலும் என்ன இவ்வளோ சாப்பிட்றீங்க, என்ன இவ்வளோ சாப்பிட்றீங்க கேட்பாங்க. அதுக்கு மேலே வேண்டாம், அது போதும், இது போதும், குடிக்கிறதும் அது போதும் அப்படி சொல்கிற இடத்துக்குள்ள நான் வந்துடுவேன். பசிச்சாலும் பரவாயில்ல, அமைதியாக பல்ல கடிச்சிட்டு இருப்பேன். எத்தனையோ நாள் பசியும் பட்டினியும் பெருசு கிடையாது. நம்ம நிறைய சாப்பிட்டோம், சாப்பிட்டதுக்கு ஏற்ற ஊழியம் செய்யணுமே, அதெல்லாம் இன்னும் செய்யலையே. அப்போ ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் காட்டும் போது நான் எங்கே நிற்பேன்? நிற்க முடியுமா ஆண்டவருக்கு முன்பாக? அப்போ இந்த மந்தையை நான் மேய்க்கிறேன். இந்த மந்தைக்கு எதுனா எனக்கு பரிதபிக்கணும், எனக்கு வேதனை உண்டாகணும். நான் ஐயோ இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் கஷ்டப்படலைன்னாக்கா பிரதான மேய்ப்பன் வருவார். பிரதான மேய்ப்பன் வருவார். அவர் வரும்போது எனக்கு வாடாத கீழம் கொடுப்பாரா, வாடி போன கீழம் கொடுப்பாரா? 1 பேதுருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2-3 வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. ஒரு மேய்ப்பனுடைய காரியத்தை இந்த மேய்ப்பன் சொல்றான். பேதுரு தேவனுடைய மந்தையை மேய்க்கிறது எப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு மேய்ப்பனுடைய காரியத்தை, உங்கள் கையில் இருக்கிறதான தேவனுடைய மந்தை. இது யாருடைய மந்தை? நீங்களாம் யாருடைய மந்தை? தேவனுடைய மந்தைங்க. நீங்களாம் கர்த்தர் எடுத்து என் கையில கொடுத்த ஆடுகள். நீங்க சும்மா இங்க உட்காரல, சும்மா இங்க உட்காரல. தேவன் உங்களை எடுத்து என் கையில தந்திருக்கிறார். நீங்க தேவனுடைய மந்தைங்க. மறுபடியும் படி. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. நல்லா கவனிங்க. உங்களிடத்துல இருக்கிற தேவனுடைய மந்தை இது உனக்கு சொந்தம் இல்ல. இந்த மந்தை உனக்கு சொந்தம் இல்லை, அது தேவனுடைய சொந்தம். இது தேவனுடைய மந்தை, அதை நீ மேய்க்கணும். பயத்தோடு தான் மேய்க்கணும். நான் யாருடைய மந்தையை மேய்க்கிறேன்? கர்த்தருடைய மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறேன். சாதாரணமான மந்தை இல்லை இது. தேவன் என்னை கணக்கு கேட்பார். அப்ப அவருடைய மந்தையை நான் மேய்த்து. கட்டாயமா அல்ல. ஆண்டவர் உன்னை கட்டாயப்படுத்தி மேய்க்க சொல்லல. நான் ஐயோ அவங்களால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், அவங்களால தான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன், இவங்க தான் என்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கட்டாயமா மேய்க்க கூடாது. உனக்கு பிரதிபலன் கிடைக்காது. கட்டாயமா மேய்க்க கூடாது. எந்த காரியத்திலும் வந்துட்டேன்னே, வேற வழி இல்லை, ஊழியத்துக்கு வந்துட்டேன், என்ன பண்றது, வந்துட்டேன் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? இவங்க தான் கட்டாயத்துல உள்ள இருக்கிறாங்க. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். நான் கர்த்தருடைய மந்தைக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். சந்தோஷப்படணும். ஒவ்வொரு காரியத்திலும் சந்தோஷம் இருக்கணும் நம்மளுக்கு. ஐயோ என்ன பண்றது, இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே, என்ன ஊழியத்துல கொண்டு வந்து போட்டாங்களே, இப்படி கொள்றாங்களே, சாகடிக்கிறாங்களே அப்படி சொல்லி இருந்தோம்னா கட்டாயத்தினால ஊழியம் செய்யறாங்க. கட்டாயத்தினால் அல்ல. கட்டாயத்தினால ஊழியம் செய்தா ஒன்றும் கிடைக்காது. கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான மனப்பூர்வமாய் தான் ஊழியம் செய்தா மட்டும்தான். ஒரு பாட்டு பாடுற அப்படி சொன்னா கூட நான் கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துறேன்னு பாடினா மட்டும்தான் அதுல இருந்து வல்லமை புறப்படும். ஏனோ தானோன்னு பாடினோம்னா ஒரு வல்லமையும் வராது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஜீவன் இருந்தா தானே மற்றவங்களுக்குள்ள ஜீவன் போகும். அந்த ஜீவன் அவங்களுக்குள்ள இல்லைன்னா மற்றவங்களுக்குள்ள ஜீவன் போகாது. அப்ப இவர்களுக்குள்ள முதலாவது தேவனுடைய வல்லமை இருக்கணும். இவங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கணும். ஏன்னா பாடும்போது பயங்கரமான காரியங்கள் நடக்கும். பவுலும் சீலாவும் பாடி துதித்தாங்க, சிறைச்சாலை அசைஞ்சது. இன்னைக்கு நம்ம பாடுன்னு பாடுறோம், ஒரு மனுஷன் கூட அசைய மாட்டான். அசைவு உண்டாகணும். பாட்டுன்றது சாதாரணமான, தேவனை மகிமைப்படுத்துறது தான் பாட்டு. யோசபாத்தும் அவனுடைய சேனையும் பாடி துதித்தாங்க. அங்க ஜனங்க அழிஞ்சு நாசமா போறாங்க. பாடும்போது சத்துருக்கள் அழிக்கப்படுவாங்க. சாதாரணமான காரியம் இல்லை பாட்டு. அந்த பாட்டுல ஒரு வல்லமையும் புறப்படல, ஒரு கிருபையும் இல்லைனாக்கா அவங்க என்ன பண்றாங்க? மனப்பூர்வம் இல்லை, கட்டாயத்தினால உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தெய்வீகம் ஜபிச்சு போராடணும். ஆண்டவர் என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் உணர்த்தப்படணும். அதுக்கு போராடி ஜபிக்கணும். பாட்டு ஒரு சைடும் டியூன் ஒரு சைடும் போகக்கூடாது. பாட்டு பாடும் போது முன்னாலையும் பாடக்கூடாது. பாட்டு பாடி அந்த டைமுக்கு அடுத்தது எப்போ தொடங்கணும்ன்றதான காரியம் தொடங்கணும். அதை டப்புன்னு தொடங்கக்கூடாது. அப்பெல்லாம் உன் கிருபை இல்லைன்னு அர்த்தம்.
ஆகவே சரியான விதத்துல நம்ம இருக்கணும். அப்பதான் கிருபையோட இந்த சபை வல்லமையா வளரும். இல்லைன்னா நமக்கும் வல்லமை இருக்காது, கிருபைக்கும் சபைக்கும் வல்லமை இருக்காது. ஆகவே மனப்பூர்வம் இருக்கணும், கட்டாயம் அல்ல. ரெண்டாவது அடுத்தது என்ன சொல்லிருக்கு? அபலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல அப்படி சொல்லியிருக்கு. அபலட்சணமான ஆதாயத்திற்காக. அபலட்சணமான ஆதாயம் அப்படி சொல்றது என்ன? இப்போ ஏழைங்களும் வராங்க, பணக்காரங்களும் வராங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வரும். உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சமாதானம் கூறணும். யாருடைய வீட்டுக்கு நீங்க போறீங்களோ அவங்க வீட்டுக்கு சமாதானத்தை கூறுங்க. அவர்கள் பாத்திரவான்கள் அந்த சமாதானம் இருக்கும். இல்லைன்னா திரும்பி உங்க பின்னால வந்துடும். சமாதானம் மட்டும்தான் திரும்பி நம்ம கூடயே வந்துடும். அது சொன்னா வெளியே போவோம், இல்லைன்னா திரும்பி வந்துடும், பாத்திரவானா இல்லைன்னா. அப்போ அந்த சமாதானம் எப்போ அவங்க பாத்திரவானா இல்லாத மாறுவாங்க தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள நாம போய் இழிவான ஆதாயம் பண்ணும் போது நமக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது பார்த்துட்டு, இது எங்க வாங்கினீங்க, இது இவ்வளோ அழகா இருக்குது, இது இவ்வளோ நல்லா இருக்குது, இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது இழிவான ஆதாயம். அதுதான் இழிவான ஆதாயம். விசுவாசத்துல வரல, அது இழிவுல வந்தது. அப்போ விசுவாசி என்ன பண்ணுவாங்க? ஐயோ, ஊழியக்காரன் கேட்கறாங்களே, பிரதர் கேட்கறாரு, அக்கா கேட்கறாங்களே, எடுத்துட்டு போங்கக்கா, எடுத்துட்டு போங்க பிரதர், நீங்க எடுத்துங்க, நாங்க வேற வாங்கிக்கிறோம், இல்லைன்னா உங்களுக்கு நான் புதுசு வாங்கி தரேன், இதே மாதிரி புது. அப்படியா, சரி சரி வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். எனக்கே சரி வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா அது என்கிட்ட வந்தால் யூஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுங்க, யூஸே ஆகாது, அது வேஸ்டாக கிடக்கும். அதுக்கு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம், மனசு வராது, இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த ஃபெய்த் ஹோம்ல பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிங்க கொடுக்கறதாலும் வாங்கி வச்சுப்பாங்க. இது ஓட்ட பொருள் தானே, நான் எடுத்துட்டு போட்டோமா, அதெல்லாம் எடுக்கணும் வச்சு அப்படி சொல்லுவாங்க. ஓட்ட பொருள் கூட கொடுக்க மாட்டாங்க, மனசு வராது, மனசு வராது. அப்போ இழிவான ஆதாயத்து பின்னால போகக்கூடாது. நம்ம பணத்துக்காக யாருக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. பணம் இவங்க போனா பணம் கொடுப்பாங்க, இவங்க கிட்ட பேசினா பணம் கொடுப்பாங்க அப்படின்றதான எண்ணத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. அந்த ஊழியம் நாசமா போயிடும். நாம தெய்வத்துடைய மந்தையை மேய்க்கிறோம். நான் இழிவான ஆதாயத்துக்கு ஒரு நாளும் செய்யக்கூடாதுன்ற இடத்துக்குள்ள வரணும். அடுத்தது உற்சாக மனதோடும். உற்சாக மனது எதனா கொடுத்தா மட்டும் இல்ல, உற்சாக மனது. கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ நான் அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தர் என்ன பார்க்கிறார், கர்த்தர் எனக்கு பிரதிபலன் தருவார், கர்த்தர் எனக்கு பிரதிபலன் தருவார் அப்படி சொல்லி உற்சாக மனது நமக்கு இருக்கணும். ஒரு சின்ன ஒரு ஜபமோ பெரிய ஜபமோ, எனக்கு எந்த ஜபம் எங்க கொடுத்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுங்களா? அந்த ஜபத்துல போய் உட்காந்துட்டோம்னா, ஆண்டவரே இதுனா புதுசா ஒரு காரியம் இந்த ஜனங்க தெரிஞ்சுக்கணும், புதுசா 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 போராடிட்டு கிடப்பேன். எதுவோ பேசிட்டு போவோம், சோத்திர ஜபம் தானே நடத்திட்டு போவோம், அப்படி கூட விட மாட்டேங்க. அந்த சோத்திர ஜபமா இருந்தா கூட அதுல நான் ஏதாவது புதுசா யாரும் கொடுக்காத கொடுக்கணும். ஆண்டவரே யாரும் பேசாததை நான் பேசணும், எல்லாரும் நடத்துற மாதிரி நான் நடத்தக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஏதாவது புது கிருபத்தா, அங்க உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், புது கிருபத்தா புது கிருபத்தா புது கிருபத்தா, என்ன நான் வித்தியாசமா காட்டணும். ஏன்னா எனக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அவ்வளோ உற்சாகம் உள்ளது எனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் எனக்கு வாரி கொடுப்பார். அப்போ ஐயோ என்ன கொடுத்துட்டாங்களே, எனக்கு ஏன் இது கொடுத்தாங்க, எனக்கு ஏன் இந்த ஜபம் கொடுத்தாங்க, எனக்கு ஏன் இந்த சோதர ஜபம் கொடுத்தாங்க, எனக்கு ஏன் இந்த காத்திருப்பு கொடுத்தோம் அப்படின்றதான கேவலமான காரியங்கள் வந்துச்சுன்னாவே நம்மளுக்கு முடியாது. உற்சாக மனது நமக்கு இருக்கணும். அடுத்தது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன்னு சொன்னா, சுதந்திரத்தை இருமாப்பாய், உன் கையில இந்த சபையை நம்ம என் கையில தந்திருக்காருன்னா இதை பிச்சு பூவும் நாரும் தனித்தனி ஆக்குற மாதிரி நார் ஆக்கிடக்கூடாது. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல ஆறுதல் சொல்லணும், புத்திமதி சொல்ல வேண்டிய நேரத்துல புத்திமதி சொல்லணும். எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் கிரமமாய் நம்ம செய்யணும். கண்டித்து புத்தி சொல்லு அப்படி சொல்லி இருக்குது. சிக்ஷையும் செய்யணும், அதே சமயத்தில் ஆறுதலும் செய்யணும், அன்பும் கூறணும். சில காரியங்கள் தவறு வரும்போது அதை கண்டிக்கவும் செய்யணும். எத்தனையோ நம்ம கிட்ட இருக்கணும். எதுவுமே இல்லாம உங்க தோல்ல நான் கை போட்டுட்டே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன்னாக்கா நான் ஊழியக்காரன் இல்லை, மனுஷங்களுக்காக ஊழியம் செய்யறேன் அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன தவறா இருந்தா கூட உடனே திட்டிடுவேன், உடனேயும் இப்படி ஏன் பண்ணேன்னு கேட்டுருவேன். ஏன்னா அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நிலவரம் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நம்ம சரி போட்டோம், இப்ப எதுக்கு திட்டணும், கோவப்படுறேன்னு நினைப்பாங்க. இல்ல, கோவப்படுறேன்னு நினைச்சக்கூடாது. அப்படின்னா பவுலும் பர்னபாவும் மிகவும் கோவப்பட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை வந்துச்சு. சண்டை வந்து பிரிஞ்சே போயிட்டாங்க. ஒருத்தன் பர்னபாவை சீலாவை கூட்டு போனா, ஒருத்தன் யோவானை கூட்டு போயிட்டான். அப்ப ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கடுமையான சண்டை வந்துச்சு.
ஊழியக்காரங்களுக்குள்ள பிரச்சனையும் போராட்டம் கோபம் இருக்கும். அவங்கள மனுஷங்க தான், நம்மள மனுஷன் தானே. நாங்கன்னா வானத்துல இந்த தபுக்குன்னு குச்சிட்டோம். எல்லாருக்குள்ள இருக்குது கோபம், வைராக்கெல்லாம் இருக்கானா. கர்த்தருடைய காரியத்து நிமித்தம் சிலது தவறு, சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னா இப்படிதான் நிக்கணும்னா அப்படிதான் நில்லு. ஃபெய்த்தமுக்குள்ள நடக்க வேண்டியது பிரகாரமா தான் நம்ம நடந்தாகணும். ஃபெய்த்தமுல நடக்கக்கூடாத பிரகாரமா நம்ம நடக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் விட மாட்டேன், நான் ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். நீ வீட்டுல எப்படி வேணா இருந்துக்கோ, நீ வெளியே எப்படி வேணா இருந்துக்கோ, ஆனா ஃபெய்த்தமுக்குள்ள கால் வச்சுட்டீங்கன்னா நீ இப்படிதான் இருக்கணும். அதுதான் தேவனுடைய வீட்டுல இருக்கிற சட்ட திட்டங்கள். அந்த திட்டத்தின்படி தான் நடக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சபையை சரியான விதத்தில் நடத்தி தான் ஆகணும். சரியான விதத்துல நம்ம நடத்தி தான் ஆகணும். அந்த வசனத்தை மறுபடியும் படி. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல இருமாப்பாய். நம்முடைய மந்தையை என்ன செய்யக்கூடாது? நம்ம இருமாப்பாய் மேய்ச்சிடக்கூடாது. என் கையில ஆண்டவர் தந்துட்டான், நான் இஷ்டம் போல நடத்துவேன், நான் இஷ்டம் போல நடத்துவேன். நீ இஷ்டம் போல நடத்தினா கர்த்தர் உன்னை அடிக்கிற அடி தாறுமாறா இருக்கும். சாதாரணமான அடி அடிக்க மாட்டார் ஊழியக்காரங்களை. ஏன்னா ரெட்டிப்பான நரகத்துக்கு நீ போகாதபடி நீ போதகன் ஆகாது இருந்தா யாக்கோபுல வாசிக்கிறோம். ரெட்டிப்பான நரகம் உனக்கு வந்துடும். கேட்குற நீங்க பரலோகம் போயிடுவீங்க, பேசுற நான் தான் ரெட்டிப்பான நரகத்துக்கு போயிடுவேன். யாக்கோபுடைய புஸ்தகம் 3 சத்தமா சொல்லி படிங்க, எடுத்து 3:1. என் சகோதரரை அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராதிருப்பீர்களாக. நல்லா கவனிங்க, அதிகமான ஆக்கினி அடைவோம், 2 மடங்கு நரகத்துக்கு போயிடுவோம். நீ போதகராகாது இரு. நீ மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண போற, நீ அதன்படி நடக்கல அப்படின்னா நீ தான் நரகத்துக்கு போவ. அவங்க போறாங்களோ இல்லையா, நீ போயிடுவ அப்படி சொல்ற. அதனால ஒவ்வொரு டைமும் நான் உபதேசம் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போய், ஐயோ ஆண்டவரே நான் அதெல்லாம் தப்பா பேசணும்னா, நான் நடக்காத காரியத்தை நான் பேசியிருக்கேன்னா, நான் பேசின காரியப்படி நான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பேன். நான் அதை பிராக்டிக்கல்ல கொண்டு வந்துடுவேன். அதனால ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை தராரு. வார்த்தையை தர போல இஷ்டம் போல பேச முடியுமா? இருமாப்பா ஆளுகை செய்யக்கூடாது. சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும்தான் சொல்லணும். தெரியாத விஷயத்த நான் சொல்லவே மாட்டேன். ஸ்டாப் பண்ணிடுவேன். எனக்கு வெளிப்படுத்தல் கிடைக்கல ஒரு வசனத்துல, நான் அந்த வசனத்துக்கு போக மாட்டேன். அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். அடுத்த வருத்தனை தாண்டி போயிடுவேன். எனக்கு எப்போ அதுக்கு வெளிப்படுத்தல் கிடைக்குது அப்பதான் நான் சொல்லுவேன். அப்போன்னா நமக்கு தெரியாத காரியத்தை நம்ம ஈடுபடக்கூடாது. இருமாப்பாய் நம்ம கையில கொடுத்துட்டாங்கன்னு இஷ்டம் போல ஆடக்கூடாது. இது கர்த்தர் பாப்பார். அப்படி இருமாப்பாய் ஆளுகை செய்யக்கூடாது. அடுத்தது மந்தைக்கு மாதிரிகளாகவும். மந்தைக்கு மாதிரி. அப்போ உனக்கு நான் சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி நான் நடக்கணும், நான் நடந்து காட்டணும், நான் மாதிரியா இருக்கணும். அப்பதான் பரவாயில்ல, அவங்க பேசுறாங்க அதன்படிதான் அவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லுவ. நீ மந்தைக்கு மாதிரியா நிக்கணும். இப்படி இருந்தா கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வழிபடு போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இப்படி இருந்தா மட்டும்தான் மகிமையுள்ள வாடாத கிரீடம் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. யார் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். இந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அந்த அனுபவங்கள் முற்றிலுமா மாறணும். அப்போ ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் உண்டாயிடும். ஊழியம் நான் செய்யறது பெருசு இல்லை, இந்த ஊழியத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், அதான் முக்கியம். நாங்க சபிக்கப்பட்டவங்களா ஒருத்தர் இருக்கக்கூடாது. அதான் எரேமியால வச்சு படிங்க மறுபடியும் அந்த எரேமியால வாசனம் 48:10. எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படி சொன்னா எனக்குள்ள எந்த வல்லமையும் இருக்காது, எந்த கர்த்தருடைய வார்த்தையும் இருக்காது, ஒரு ஜப அனுபவமும் இருக்காது. எல்லாம் பாழாய் போயிருக்கும். நான் சபிக்கப்பட்டவனை போல தேவனுடைய வீட்டுல இருப்பேன். முகத்துல ஒரு மகிமை இருக்காது. ஒரு ஊழியக்காரங்களை பார்த்தா அவங்க முகத்துல தெய்வீகமான மகிமை இருக்கணும். நான் ஒரு ஆளை பார்க்கும்போது முகத்தை தான் பார்ப்பேன். அவங்களுக்குள்ள எதுனா தெய்வீகம் இருக்கா முகத்துல தான் தெரியும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு உலகத்தான் சொல்றான். ஆண்டவர் கேட்கறதுல காயில பார்த்து ஏன் முகநாடி மாறி இருக்கு? அப்ப முகத்துல ஆண்டவரும் பார்க்கறாரு. யோபுடைய முகத்தை பார்ப்பேன், பார்த்துட்டு உங்களுக்கு நான் விடுதலை தருவேன்னு சொல்றாரு. யோபுடைய முகத்தை ஏன் ஆண்டவர் பார்க்கணும்? அந்த முகத்தை பார்க்கும்போது அதுல என்ன நிலவரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருத்தங்களுக்குள்ள உள்ள தெய்வீகம் இருக்குன்னா அவங்க முகத்துல அது பிரதிபலிக்கும். அப்போ முகத்தை பார்க்கும்போது இருள் அடைஞ்சு இருக்கக்கூடாது, தெய்வீகமா இருக்கணும். ஒரு சில முகம் பார்த்தா சட்டியை கவுத்து விட்ட மாதிரி தான் இருக்கும்.
அந்த இருள் அடைஞ்சு போய் கிடக்குது, இருள் அடைஞ்சு போய் கிடக்குறாங்க. அந்த தெய்வீகமே இல்லை. தெய்வீகம் இருக்குதுன்னு முகத்துல தெரியும்போது உள்ள உனக்குள்ள சரியான ஒரு அபிஷேகம் இருக்கும், சரியான ஆளுகை தன்மை இருக்கும். இல்லைன்னா நீ வெத்து வேட்டா உட்காந்துட்டு இருப்போம், சும்மா தான் இருப்போம். அப்ப நம்ம சபிக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. சபிக்கப்பட்டவங்களா நம்ம இருந்தோம்னா எந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் யோசித்து பாருங்க. அந்த பிரதான மேய்ப்பன் வரும்போது கர்த்தர் வருகிறார், இதோ எனக்கு எல்லாம் கிடைக்க போகுது, நான் செய்ததான காரியத்தை கிடைக்க போகுது நம்ம சொல்ல முடியுமா? என்னுடைய நிலவரம்லாம் நான் யோசிக்கிறது ஒரே காரியம், நான் எந்த லோக்கல்ல ஊழியம் செய்தாலும் அந்த லோக்கல்ல நான் சபிக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒரு சின்ன லோக்கல்ல ஊழியம் செய்யணும், இல்லை ஆட்களே இல்லாம இடத்துல ஊழியம் செய்யணும், அது எனக்கு கவலை இல்லை. பெரிய லோக்கல் எனக்கு தேவையில்லை. எந்த சின்ன இடத்துல போட்டாலும் சந்தோஷமா நான் ஊழியம் செய்யணும். அந்த இடத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கும், சபிக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. 4 பேர் இருக்கிறாங்கன்னா கூட 4000 பேருக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நான் அப்படி பண்ணேன்னா அந்த 4 பேர் வெளியே போய் சொல்லுவாங்க, சூப்பரா பிரசங்கம் பண்ணாரு, இந்த வார்த்தை என்ன சொன்னார், அந்த வார்த்தை சொன்னார், இந்த வார்த்தை சொன்னார். அவங்க போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்ப நான் இங்க உட்காந்து சொல்ற வார்த்தைகள் வெளியே போகுது. 4000 பேர்ல அவங்க இன்னொரு ஆளுகிட்ட சொல்லுவாங்க, அவங்க இன்னொரு ஆளுகிட்ட சொல்லுவாங்க, அப்படி பரவி போகும். அப்ப நான் இங்க 4 பேரு உட்காந்துக்கிறாங்க, 4 பேருக்கு என்னத்த பிரசங்கம் பண்றது? இந்த சோத்திரம் என்ன பண்ண, எனக்கு சபையை மாத்திட்டோம் நல்லா இருக்கும், எனக்கு வேற சபை பண்றது நல்லா இருக்கும், எனக்கு அங்க மாத்திரம் நல்லா இருக்கும், எனக்கு இங்க பிடிக்கல அப்படி சொல்லி புலம்பிட்டு உட்காந்துருப்போம். அதை போய் யாருன்னா வெளியே சொல்லுவாங்களா? யோசித்து பாருங்க, சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் 4 பேரும் நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லணும், நான் 4000 பேர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அது போவோம் வெளியோன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் பிரசங்கம் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி நான் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த இடத்துக்குள்ள இருந்தா தான் கர்த்தர் நான் சபிக்கப்பட்ட நிலவரத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்நேரம் உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நான் இவ்வளவு நேரம் எதுக்கு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறேன்? நான் ஊழியம் செய்ய விருப்பம் இல்லைன்னா போட 4 வார்த்தை சொன்னா போதும், அதை பார்த்துக்கலாம், போ இது போதும் இது போதும் துரத்தி விட்டுருப்பேன். இல்லை, எதுவோ உளறிட்டு போனேன் அப்படி சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையில நான் இதை கத்துக்கிட்டேன், என் வாழ்க்கையில இது ஒரு மாற்றம் வந்திருக்குது, அந்த இடத்துக்குள்ள இருக்கும். அந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்முடைய ஜீவியமே மாறிடும், எல்லாருடைய ஜீவம் பிரகாசமா இருக்கும். எனக்கு அதுதான் முக்கியம். நாம எதுவோ வந்துட்டோம், எதுவோ ஊழியம் செய்தோம், போனோம் இருக்கக்கூடாது. இல்லை, நான் செய்யற மாதிரி வேற யாரும் செய்யக்கூடாது, நான் அப்படி செய்யணும். ஒரு விசுவாசியா இருந்தா கூட அந்த விசுவாசிகள் எந்த காரணத்தை கொண்டும் சபிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கக்கூடாது. இந்த சாபமெல்லாம் மாறணும். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 காரியம் இருக்குது, நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா இந்த மரணம், நம்ம மரிக்கும் போது எப்படி மரிக்கிறோம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க செத்துட்டாங்க, அவங்க பரலோகம் போயிருப்பாங்களா போகலையா சந்தேகத்தில் இருப்பாங்க. அவங்க பரலோகம் போனாங்களா போகலையா, நாங்கள் அப்படி ஹாஸ்டலில் போய் இறந்துட்டோம், ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டோம், அப்படி இறந்துட்டோம், இப்படி இறந்துட்டோம், எங்களை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் பரலோகம் போயிருப்பாங்களா போயிருக்கலாம். அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்க எதனா பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ சீக்கிரம் செத்து போயிட்டாங்க, அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு விடுவு காலம் வந்துடும். மரணம் எப்போ நேர்ந்தாலும் அவங்க எங்க போறாங்க? ஒரு கிறிஸ்தவனுடைய மரணத்துல கர்த்தருக்கு என்ன பங்கு இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு என்ன பங்கு இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்போ நீங்க யாரையும் ஒருத்தரை கூட செத்து போகும்போது இவங்க இப்படி ஆயிட்டாங்க, இவங்க கர்த்தர்கிட்ட போகல, இவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நரகத்துக்கு போறவங்க யாரு, கர்த்தர் இடத்துல போறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நான் கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதனால் வரையிலும் எங்கள் வாழ்க்கையில சாபம் சாபம் சாபம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த சாபம் இல்லைன்னு நீங்க நினைங்க. முதலாவது, எங்களுக்கு சாபம் இல்லை, நாங்க தான் சபிக்கப்பட்டவங்களா மாறுறோம். அந்த மாறுறதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவா வெளிவா சொல்லி கொடுக்குறார். ஆகவே அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க தயவு செய்து. உங்க வாழ்க்கையில தேசத்துல நன்மையை பூசிப்பீங்க, தேசத்துல நீங்க பஞ்சத்துல இருக்கவே மாட்டீங்க. நான் ஊழியம் செய்கிறேன்னா சபிக்கப்பட்ட இடத்துக்குள்ள நான் இல்லை, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு என் தேவனுக்கு முன்பாக நான் எப்பவும் சொல்லுவேன். ஆண்டவரே, நான் ஒரு சபையில சபிக்கப்பட்டவனா இல்லை. ஏன்னா நான் இதெல்லாம் படிக்கும் போது இதுக்கெல்லாம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி நான் என்னை மாத்திக்கிட்டே இருப்பேன். அதனால தாங்க நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். பகல்ல தூங்கினா கூட நைட்ல தூங்காம இருக்கிற காரணம் அதுதான். நான் என்னை காத்துக்கொள்ளணும். விழித்திருங்கள் அப்படி சொல்றாங்க. விழித்திருந்தா தான் சில காரியத்தை கத்துக்க முடியும். விழித்திருந்தா தான் சில காரியங்களை கத்துக்க முடியும், இல்லைன்னா கத்துக்கவே முடியாது. நல்லா தூங்குறவங்க நித்திரை மயக்கம், சோம்பேறியே எது வரைக்கும் தூங்குவேன், கையை மடக்கிட்டு எது வரைக்கும் தூங்குவேன், ஆயுதம் தரித்தவனை போல தரித்திரன் வருகிறான் அப்படி சொல்ல. ஆயுதம் தரித்தவனை போல ஒரு வசனமும் இருக்காது, ஒரு வார்த்தையும் இருக்காது. எழுப்பி நின்று நம்ம பாட்டும் எதனா பிரசங்கம் பண்ணுவோம், தொடங்கினது ஏதோ ஒரு வசனம்,
கிழக்குக்கும் மேற்குக்கும் வண்டி போயிட்டு இருக்கும், அதுலயே போவாது. வண்டி கிழக்குக்கும் மேற்கும் போவோம், பேசுறவங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. என்ன பிரசங்கம் பண்ணாரு, என்னதான் தொடங்கினாரு, எங்க போய் முடிக்கிறாருன்னு தெரியாம போயிடும். ஒரு சப்ஜெக்டை நம்ம தொடங்கினோம்னா அந்த சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகக்கூடாது, அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே தான் வண்டி போயிட்டு இருக்கணும். அந்த ட்ரெயினை ட்ராக் விட்டு தாண்டக்கூடாது. நான் அதில் ரொம்ப கவனமா இருப்பேன். இல்லைன்னா நம்ம பண்ற பிரசங்கத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போச்சு, நான் உங்களுக்கு என்ன யோசித்து பாருங்க. அப்ப நான் சரியா தூங்கிட்டு இருந்தேன், கர்த்தருடைய சமூகத்துல வார்த்தையை கேட்டு வாங்கலை, நான் எதுவோ உளறிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சுக்க. இனிமேல் அப்படி நடந்தா என்னையும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க அவர் சரியா தூங்குறாரு, நல்லா தூங்கிட்டு வந்திருக்காரு, அதான் என்னென்னமோ உளறிட்டு கிடக்குறாரு. அப்படி ஆண்டவருடைய வார்த்தை உன்னை டச் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தொடணும், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை உருவாக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை உணர செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை மாத்தணும். ஐயோ இனிமே இப்படி இருக்கக்கூடாதுன்ற பயம் உனக்கு வரணும். அப்பன்னா கர்த்தர் பேசுறா, கர்த்தர் என்னை மாத்த பாக்குறாரு, என்ன திட்டல, ஆண்டவர் என்ன உபத்திரப்படுத்தல, ஆண்டவர் எல்லாரும் முன்னாடி என்னை கேவலப்படுத்தல, என்னை மாத்த பாக்குறாரு, என்னை உருவாக்க பாக்குறார், என்னை மறுபடியும் பிரகாசிக்க நினைக்கிறார், மறுபடியும் ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்னு சொல்றாரு. இது வரைக்கும் எப்படியோ இனிமே என்ன வித்தியாசம் உண்டாக்குவார். எல்லாரோட நான் வித்தியாசமா இருப்பேன். நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசமா இருக்குது, எல்லாம் மங்கி போய் இருந்தாலும் நான் பிரகாசமா இருக்கணும், அதுதான் என்னுடைய எண்ணம். நான் வெளிச்சமா இருக்கணும், எல்லாரும் மத்தியிலும் நான் மட்டும் தனியா தெரியணும் அப்படி நான் நினைப்பேன். அப்பதான் நம்மளுக்குள்ள ஜீவியத்துல நம்ம ஏதாவது கத்துக்க முடியும், போராட முடியும், வளர முடியும். இல்லைன்னா ஒண்ண முடியாது. எல்லாரையும் நம்ம ஐயோ இவங்க அப்படிப்பட்டவங்க இவங்க அப்படிப்பட்டவங்க பாக்குறல, அவங்க நம்மள திரும்பி பார்க்கணும். நான் பாக்குறது பெருசு இல்லை, என்ன மற்றவங்க திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி நான் மாறணும், எனக்குள்ள இருக்கிற விசேஷம் வெளிப்படணும், அந்த மாதிரி தான் நம்மளுக்குள்ள வரணும். அப்படி நான் வெறி பிடிச்சி அலைவோம், குட்டியை காட்டுல குட்டியை பறி கொடுத்த கரடியை போல அலைஞ்சிட்டு இருப்போம், ஈர கொலையை புடுங்குற மாதிரி இருக்கும் பிசாசுக்கு. அந்த அளவுறதுக்கு நம்ம வரணும். நிச்சயமா நம்மளால முடியும். வேதைகளை தான் ஆண்டவர் ஞானி ஆக்குறாரு, பலவீனத்தை ஆண்டவர் பலவானமா மாத்துறாரு. எனக்குள்ள ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்னை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டா போதும், கர்த்தர் அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்மளை கொண்டு வந்துடுறாரு வெளியே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே எனக்கு பெரிய காரியத்தை நீ செய், நான் இனி இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கக்கூடாது, என்னை மாத்துங்க சுவாமி, என்னை மாத்துங்க. சாபம் எனக்கு இல்லை, ஆனா நான் சபிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும், நான் சபிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கக்கூடாது, அந்த சாபத்துக்குரிய ஆளாய் நான் வாழக்கூடாது. அதையும் இனிமேல் மாற்றட்டும். நான் அந்த தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டும், நான் இந்த தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டும். நான் செவி கொடுக்கணும் ஆண்டவரே. நான் ஊழியம் செய்தாலும் இந்த ஆடுகளுக்காகத்தான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். அவர்களை கர்த்தர் என் கையில தந்திருக்கிறார், அவர்கள் மேல் கர்சனை உள்ளவர்களாய் நான் மாறணும். எனக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை வஞ்சிக்க கூடாது, நான் உமக்கு மாயமாலம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமமா இருக்கிறேன் என்று நீ சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி சொல்லுகிற இடத்துல என்னை கொண்டு வார் ஆண்டவரே. நீ சொல்லிப்பார், கர்த்தர் உன்னை நிச்சயமாய் கொண்டு வருவார். உன் வீட்டிலே வறுமையும் தரித்திரமும் இருக்காது. நீ செய்கிறதான காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தடை என்பது உன் வாழ்க்கையில இருக்காது. கர்த்தர் தடைகள் நீக்கிறவர் உனக்கு முன்பாக மறுபடியும் நடந்து போக ஆரம்பிப்பார். உன் கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறதை உன் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உனக்கு செய்கிறதான காரியம் எல்லாம் அதிசயமாய் இருக்கும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.